வெல்கம் டு த விமன் ஆண்டர்பிரனர்ஸ் பாட்காஸ்ட். சொந்தமாகவே கிடையாது, ஹஸ்பண்டுக்குமே கிடையாது. ஆனால் எங்களுக்கு விவசாயம் பண்ணணும்னு தோணுச்சு. ஓகே, ஃப்ரம் சைல்ட்ஹுட் யூ ஆர் லைக் சைல்ட்ஹுட்லாம் சொல்ல முடியாதுங்க, ஒரு 10-12 இயர்ஸ் பேக். வாட் இஸ் ஆக்சுவலி சஸ்டைனபிள் ஃபார்மிங் மேம்? ஏன்னா நிறைய இடத்துல வந்து நம்ம நல்லா சாப்பிடணும்னு சொல்லிட்டு மற்ற எல்லாத்தையும் அழிச்சிட்டோம். ஸோ ஐ திங்க் பயோடைவர்சிட்டியையும் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கறது சஸ்டைனபிலிட்டி. Welcome to the Women Entrepreneurs Podcast. Miss Archana Stalin, founder of My Harvest Farms. ஸோ உங்ககிட்ட நான் பார்த்தம்போது, உங்களோட பேஜஸ்லாம் பார்த்தம்போது, நான் வந்து ஒரே ஒரு கொஸ்டின் எனக்கு வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, உங்ககிட்ட அது கேட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ என்னென்னா, இப்போ எனக்குமே வந்து ஏக்கர் கணக்கில் லேண்ட் இருக்குது, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்குமே இருக்குது. பட் அதுலேருந்து எப்படி மானிட்டைசேஷன் பண்ணணும் நாங்கள் யாருமே யோசிக்கல. ஓகே, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோமா, அதுலேருந்து குயிக் ரிட்டர்ன்ஸ் எப்படி வரும்? இப்போ நீங்களே வந்து யூ ஆர் இன் டு ஆர்கானிக் ஃபார்மிங் அண்ட் ஆல்சோ யூ ஆர் இன் அ ஸ்டார்ட் அப் எக்கோ சிஸ்டம், கரெக்டாக? ஸோ நீங்களே பார்க்குறீங்க உங்களை சுற்றி, இன்வெஸ்டார்ட்டை ரைஸ் பண்ணும்போதே ஹவு குயிக் மை ப்ராடக்ட் கேன் மேக் ரெவென்யூ, இதுதான் ஃபஸ்ட்டு பிச்சாகவே இருக்கும். அதை பார்த்து தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணலாம் இந்த ப்ராடக்ட்னு யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வேர்ல்டை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். எவ்ரிபடி இஸ் ப்ரிஃபரிங் லைக் கன்வீனியன்ஸ் ஆர் கமாடிட்டி ஓவர் எத்திக்ஸ் அண்ட் குவாலிட்டி. ஸோ இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டில் ஹவ் யூ ஆர் லைக் மேக்கிங் அ திஸ் சஸ்டைனபிள் ஃபார்மிங் லைக் மேக் இட் ஹேப்பன் அண்ட் ஹவு டு யூ பேலன்ஸ் திஸ் திங்ஸ்? தேங்க்ஸ் ஃபார் த பிக் கொஸ்டின். ஆக்சுவலாக செம்ம லாங் கொஸ்டின். ஆனால் ஷார்ட் ஆன்சர், ஐ டோன்ட் ஓன் ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்டுங்க. எனக்கு லேண்டு கிடையாது, சொந்தமாகவே கிடையாது, ஹஸ்பண்டுக்குமே கிடையாது. ஆனால் எங்களுக்கு விவசாயம் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ நாங்கள் ஒரு சின்ன லீஸில் ஆரம்பித்தோம். ஆனால் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஆஃப் லிவிங் இன் த ஃபார்ம் நிறையா சொல்லி கொடுத்துச்சு. விவசாயம் வந்து இன்றைக்கி வயபிளாக இல்லை, அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலும் ஒரு 5,000 10,000 சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு இதுதான் வாழ்வாதாரமே. ஸோ எப்படி பண்ணுவாங்கன்ற பிக்கஸ்ட் கொஸ்டின் தான் எங்களுக்கு வந்து இட்ஸ் அ ட்ரைவ் தட் brought us into the space. நான் வந்து போயிட்டு உங்கள் ரிட்டர்ன்ஸ் நிறைய கொடுக்குறேன், இன்வெஸ்டர்ஸ்லாம் வாங்க, இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த மாதிரிலாம் எங்கள் பிச்சே கிடையாது. ஸோ இட் வாஸ் அ எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து கன்சியூமராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஆர்கானிக் ஷாப்பெல்லாம் தேடி போய் உண்மையிலே ஆர்கானிக்னா என்ன அப்படின்னு கன்சியூமராக நாங்கள் தேடி இருக்கோம். ஓகே, ஃப்ரம் சைல்ட்ஹுட் யூ ஆர் லைக் சைல்ட்ஹுட்லாம் சொல்ல முடியாதுங்க, ஒரு 10-12 இயர்ஸ் பேக். ஸோ அப்போ வந்து லைக் வென் ஹஸ்பண்ட் வாஸ் சிக், நாங்கள் அப்போ தேட ஆரம்பித்தோம். இல்லை எனக்கு ஏதாவதுனா சரி இனிமேல் இது சாப்பிட்லாம் அப்படின்னு போய் ஆர்கானிக் ஷாப் யாரும் ஆன்லைன்லேயோ நேர்லேயோ எங்கே போனாலும் எங்களுக்கு வி வேர் நாட் ரியலி ஷுர் ஆஃப் வாட் வி வேர் பையிங். சரி மாடி தோட்டம் போட்டோம், அதுக்கப்புறம் தான் ஃபார்மிங்கே வந்தோம். ஆனால் ஃபார்மிங் பண்ணுறப்போ இது ஏன் இட்ஸ் நாட் ஹேப்பனிங்னு புரிஞ்சிச்சு. நிறையா லைக் எவ்வளோ டிஸ்கனெக்டடாக நம்ம ஒரு சிட்டியில் வாழ்ந்துட்டு இருந்துட்டோம். நமக்கு சாப்பாடு இங்கேருந்து வருதுன்னா இதுக்கு இவ்வளோ உழைப்பு இருக்குது, இதுக்கு நம்ம ஃபேர் ப்ரைஸ் பே பண்ணுறோமா, ஆர்கானிக்கே பாசிபிளா அப்படின்ற நிறையா கேள்விகளுக்கான பதில் கிடைச்சதுனால வி ஆர் நாட் ரன்னிங் பிஹைண்ட் மணி ஆர் ரிட்டர்ன்ஸ் ஆர் பிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இது வைபிளாக ஆக்கணும் நமக்கு, இல்லை நம்ம வைபிளாக பண்ணிட்டோன்னா நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு. இட் வாஸ் பியூர்லி அ பர்பஸ் ட்ரிவன் இனிஷியேட்டிவ் தான். இட் வாஸ் நாட் ஜஸ்ட் ட்ரிவன் பை மணி. ஓகே, இப்போ நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க இல்லையா, லைக் வி டிட்ன்ட் ஈவன் ஓன் எனி லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லைக் வாட் இஸ் யுவர் பிஸ்னஸ் மாடல் ஆக்சுவலி? குட் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் எலாபரேட்டடா? ஸோ த கோர் ஆஃப் திங் ஆர்கானிக் ஃபார்மிங்காக இருந்தாலும் இந்த பிஸ்னஸ் இஸ் அ ஃபார்ம் டு ஹோம். ஸோ ஃபார்மர்ஸ் ஆன் ஒன் சைட், கஸ்டமர்ஸ் ஆன் தி அதர், வெயிட்டிங் டு பை ஃப்ரம் ரியல் ஆர்கானிக் ஃபார்மர்ஸ். ஸோ ஒரு மார்க்கெட் பிளேஸ் இல்லை ஒரு பிளாட்ஃபார்ம், அதுதான் பிஸ்னஸ் மாடல். ஸோ இப்போ நீங்கள் எங்கேயாவது போனீங்கன்னா பொருள் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க, மேனுஃபேக்சரர்ஸ் இருப்பாங்க, சப்ளைஸ் இருப்பாங்க. இந்த பக்கம் யூ பிளேஸ் அன் ஆர்டர் and you get it home delivered. இங்கே வந்து இட்ஸ் a case of organic farming where I'm not just trading between farmers and customers. ஃபார்மர் வந்து இன்றைக்கி ஆர்கானிக் செய்யறதே முடியலன்றப்போ ஐ ஒர்க் லேண்ட் ப்ரிப்பரேஷன்லேருந்து என்ன க்ராப் போடுங்க, என்ன சீசன், we educate and we guide them to organic farming. ஸோ அப்போ தான் அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எங்களால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா ஏன் காலிஃப்ளவர் அழகாக இல்லை அப்படின்னா எனக்கு அதோட சேலஞ்ச் தெரிஞ்சால் தான் அதை காலிஃப்ளவர் என்ன பண்ண முடியும்னே தெரியும். ஸோ அதனால் we are intervening right from creating an organic farmer, இல்லை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு மார்க்கெட் ஆக்சஸ். ஸோ ஒரு சைடு வி ஹேவ் ஃபார்மர்ஸ், அதர் சைடு ஐ ஹேவ் கஸ்டமர்ஸ் இன் த சிட்டி ஹூ ஆர் வில்லிங் டு டைரெக்ட்லி பை ஃப்ரம் அ ஃபார்மர்கிட்ட நேராக நான் வாங்குகிறேன், எனக்கு தெரியுது விலை கொஞ்சம் ஜாஸ்தி அப்படின்னு, ஏன்னா இதுக்கு மெனக்கடல் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லி ப்ரீமியம் பே பண்ண ரெடியாக இருக்கிறாங்க. பட் மோர் தேன் தட் ரெண்டு பேருக்குமே என்ன தேவைன்னா வி வாண்ட் ஹெல்தியர் லைஃப் ஸ்டைல். ரெண்டு பேருமே வாட் இஸ் ஆக்சுவலி சஸ்டைனபிள் ஃபார்மிங் மேம்? ஏன்னா நிறைய இடத்துல வந்து திஸ் இஸ் லைக் சஸ்டைனபிள் என்விரான்மெண்ட், சஸ்டைனபிள் ஃபார்மிங், இந்த மாதிரி வேர்ட்ஸ் நிறைய கேட்குறோம். பட் உங்களை பொறுத்த வரைக்கும் பர்சனலாகவும் சரி ஃபிலாசபிக்கலாகவும் சரி, வாட் இஸ் ஆக்சுவலி சஸ்டைனபிள் ஃபார்மிங்? சாயிலுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓவரால் ஐ திங்க் திஸ் இஸ் த ஃபியூச்சர். நம்ம வந்து ஒரு 60-70 இயர்ஸை நிறைய டேமேஜ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம வி ஹாவ் டு அவேக்கன் அண்ட் டூ இட். ஸோ தட் இஸ் வாட் மை ஹார்வெஸ்ட் இஸ் ரிவைவிங் ஃபார்மிங். உங்கள் தட்டில் வர சாப்பாடு ஹவு இட் ரீச் யூ ஃபியூ இயர்ஸ் பேக் ஹேஸ் பின் மெஸ்ஸி. நீங்கள் சாப்பிட்டதில் வந்து லாட் ஆஃப் இட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் இப்போ ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே காரணம் நம்ம சாப்பாடு தான்.
ஸோ அதை சேஞ்ச் பண்ணி we are rewriting the story of agriculture and rewriting how the food quality should be. So it is we are making chemical free ஆக்குறோம், nutritious ஆக்குறோம். அது வந்து உண்மையிலேயே வந்து it is adding value to you and the farmer who grow the food. வாட் இஸ் ஆக்சுவலி சஸ்டைனபிள் ஃபார்மிங் மேம்? ஏன்னா நிறைய இடத்துல வந்து திஸ் இஸ் லைக் சஸ்டைனபிள் என்விரான்மெண்ட், சஸ்டைனபிள் ஃபார்மிங், இந்த மாதிரி வேர்ட்ஸ் நிறைய கேட்குறோம். பட் உங்களை பொறுத்த வரைக்கும் பர்சனலாகவும் சரி, ஃபிலாசபிக்கலாகவும் சரி, வாட் இஸ் ஆக்சுவலி சஸ்டைனபிள் ஃபார்மிங்? ஃபிலாசபிக்கலாக எனக்கு பேச வராது. பட் நான் இந்த லாஸ்ட் 10 years ஆஃப் ஜேர்னி ட்ராவலிங், மீட்டிங் சஸ்டைனபிள் ஃபார்மர்ஸ், மீட்டிங் பீப்புள், இதை பற்றி பேசுகிறது வந்து தமிழில் சொல்லணும்னா இது ஒரு தற்சார்பு வாழ்க்கை, தற்சார்பு விவசாயம். அதாவது நமக்கு தேவையான பொருள் எல்லாமே நம்மளே இங்கே ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப வெளியிலேருந்து கொண்டு வரக்கூடாது. நம்ம ஊரில் என்ன விளையுதோ லோக்கலாக பண்ணணும், மினிமலிஸ்டிக்காகவும் பண்ணணும். எது நமக்கும் பிரச்சனை பண்ணக்கூடாது, இந்த பூமிக்கும் பிரச்சனை பண்ணக்கூடாது. ஹவு யூ லெஃப்ட் த வேர்ல்ட், யூ ஷுட் லீவ் இட் இன் அ பெட்டர் ஸ்பேஸ் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கிறது தான் சஸ்டைனபிலிட்டி. How I found the world and how I leave the world பார்க்குறப்போ we should leave it in a better place, but today we are living it in a worst condition. ஸோ அந்த ஃபிலாசபி தான் ஆக்சுவலாக சஸ்டைனபிலிட்டி. அது நீங்கள் வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி லிவிங்னு ஒரு பக்கம் நீங்கள் பார்க்கலாம். இல்லை நீங்கள் அது வந்து நீங்கள் செய்கிற விஷயத்த நான் ரொம்ப செலவு பண்ண மாட்டேன், நான் வந்து ரொம்ப ஆப்டிமலாக நான் யூஸ் பண்ணுவேன் ரிசோர்ஸஸை, நான் தண்ணி வந்து தேவையான அளவு தான் யூஸ் பண்ணுவேன், வேஸ்ட் பண்ண மாட்டேன், நான் வந்து இந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்ண மாட்டேன். ஐ கேன் சஸ்டைனபிலிட்டி ஹேஸ் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். ஃபார்மிங்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னா தற்சார்பு விவசாயம்ன்றது நான் வந்து எல்லா இதையும் வெளியில் போய் வாங்கிட்டு வெளியில் எங்கேயோ போய் விற்கிறதுக்கு கேன் இட் பி லோக்கல், கேன் இட் பி சீசனல், கேன் இட் பி ஃப்ரெஷ். நம்ம ஊர் விவசாயி இங்கே விளைவிச்சதை எதுக்கு ஒரு 60-70 கிலோமீட்டர் தள்ளியோ இல்லைன்னு வேறு டிஸ்ட்ரிக்டில் போய் கொடுத்து அதுக்கு அந்த இது பண்ணுறதுக்கு கேன் த சேம் இன்கம் ரூரலாக உள்ளே பண்ண முடியுமான்லாம் பார்க்குறது தான் ஆக்சுவலாக ஓவரால் சஸ்டைனபிலிட்டி. இன்றைக்கி ப்ரொடியூஸ் பண்ணுறதே வேலைக்காகலை. அப்படிங்கிறப்போ நாங்கள் சஸ்டைனபிள் ஃபார்மிங்கிறது ஒரு ஃபார்மருமே அவங்க வந்து அந்த நிலத்தை ரெடி பண்ணுறதாகட்டும், அவங்க விதை போட்டு அதை செடியை பார்த்துக்கிறது எல்லாம் எங்கேயுமே வந்து எக்ஸ்டர்னல் கெமிக்கல்ஸ் இல்லாமல் நேச்சர் ஃப்ரெண்ட்லியாக வாட் இஸ் குட் ஃபார் எர்த்வர்ம்ஸ். ஏன்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஹியூமன்ஸ், இந்த ஹோல் சிஸ்டம் பார்த்திங்கன்னா நம்ம அக்ரிகல்ச்சர்ன்றதே ஒரு வே ஆஃப் லைஃப். அது வந்து நான் படிச்சுட்டு வந்தால் தான் நான் விவசாயம் பண்ணணும்லாம் கிடையாது, இது வந்து வாழ்க்கை முறை. அப்படிங்கிறப்போ விவசாயத்தில் ஹியூமன்ஸும் நம்ம நல்லா இருக்கணும், அப்போ தான் நமக்கு மண்புழு, நம்ம மாடு, ஆடு, கோழின்னு எல்லாமே வந்து நல்லா இருக்கணும்னா ஐ திங்க் சஸ்டைனபிள் ஃபார்மிங் இஸ் த வே ஃபார்வர்ட். நம்ம பல சிஸ்டமில் வந்து ஈல்டு வேணும் நம்ம நல்லா சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு மற்ற எல்லாத்தையும் அழிச்சிட்டோம். ஸோ ஐ திங்க் பயோடைவர்சிட்டியையும் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறது சஸ்டைனபிலிட்டி. அண்டர்ஸ்டுட். இப்போ நானுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேக்ரவுண்ட் நேட்டிவ் வந்து வில்லேஜ் தான், லைக் இட்ஸ் அ ஸ்மால் வில்லேஜ் நியர் தஞ்சாவூர். ஸோ அங்கே வந்து மேக்ஸிமம் எல்லாருமே வந்து நெல் தான் போடுவாங்க அங்கே. ஸோ நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கைவிட்டு எண்ணிடலாம் 1 or 2 people ஒன்லி யூஸிங் திஸ் ஆர்கானிக்காக அந்த பஞ்சகாவியம் உரம்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் பண்ணி, ஏன்னா என்னோட ஃபேமிலி அதை சாப்பிடுது அப்படின்னு சொல்லி ஆர்கானிக்காக பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமா எல்லாரும் பேசுவாங்க, ஆர்கானிக்காக பண்ணுறாங்க, அதையே மற்றவங்க அடாப்ட் பண்ண மாட்டுறாங்க அப்படின்னு எனக்கு திங்க் பண்ணுறப்போ ஓகே திஸ் ஆர்கானிக் ப்ராசஸே வந்து ரொம்ப பெருசு. ஒரு ஆர்கானிக் மேன்யூர் எடுக்கணுனாலே ஒரு 6 months ஆகுது, ஒரு பெரிய ப்ராசஸ். ஸோ எவ்ரிபடி இஸ் கோயிங் ஃபார் தட். இப்போ நீங்கள் வந்து ஒரு அக்ரிகேட்டராக இருந்து நிறைய ஃபார்மர்ஸை வந்து ஒரே இடத்துல சேர்த்து அவங்களுக்கு வந்து எஜுகேட் பண்ணி பண்ணுறீங்க. ஹவு மெனி பீப்புள் ஆர் ஆக்சுவலி இன்ட்ரெஸ்டட்? ஏன்னா அவங்களுமே வந்து ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்ப்பாங்க இல்லையா, ரெவென்யூ பேசிஸாக தான் எல்லாருமே ஓடுவாங்க. ஸோ அந்த சேலஞ்சஸ் லைக் ஹவு டு யூ ஃபேஸ்? டே இன் டே அவுட் அந்த சேலஞ்சஸ்லாம் இருக்குங்க. ஆனால் ப்ராப்ளம் வந்து இன்றைக்கி எல்லாருக்கும் தெரியும் இதுதான் நல்லது அப்படின்னு, ஆனால் அந்த நல்லது செய்கிறதுக்கான வழி இல்லை. ஒரு சில பேர் வந்து இயற்கை விவசாயம் பண்ணியிருப்பாங்க, ஆனாலும் கடைசியில் போயிட்டு லோக்கல் மார்க்கெட்டில் தான் விற்று அந்த கெமிக்கலாக அந்த விலை தான் போயிருக்கும். அதுக்கான ஆடியன்ஸ் இருந்திருக்க மாட்டாங்க, கஸ்டமர்ஸ் வாங்க எங்கே விற்கிறதுன்ற கொஸ்டின் இருந்திருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே ப்ரொடியூஸ் பண்ணுறது ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கெமிக்கலாக இதுவான்னு இல்லை, நான் ப்ரொடியூஸ் பண்ணுறது விற்றுச்சுன்னா அதை நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். லைக் எனி மேனுஃபேக்சரர் அவங்களுமே வந்து எனக்கான நியாய விலை கிடச்சிருச்சு, இல்லை இதை விற்கிறதுக்கு மக்கள் இருக்காங்கன்னா எது நல்ல விலை போகுதோ அதை நான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன். அந்த காஸ்ட் இன்றைக்கி ஆர்கானிக் வாங்குறதுக்கு ரொம்ப கம்மியான பேர் தான் இருக்காங்க. அப்போ அவங்க எதுக்காக ப்ரொடியூஸ் பண்ணணுன்றதில் எல்லோரும் ஒரே கூட்டமாக வந்து வாட் செல்ஸ் இஸ் வாட் தே க்ரோ மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் ஃபார்மர்ஸ்கிட்ட பேசுகிறப்போ அவங்க யாருமே இப்போயுமே நீங்கள் எந்த ப்ரைஸ் ஆஃப் த வெஜிடபிள் ஃப்ரூட் எடுத்திங்கன்னா ஃபார்மர் லேபர் அந்த காஸ்ட்லேயே இருக்காது. அண்ட் ஃபார்மர்ஸ் லைஃப்பில் இந்த ரிஸ்க்லாம் இருக்குது, நம்ம யாரும் பேசவும் மாட்டோம். இப்போ நான் ஜஸ்ட் ட்ராயிங் பேரலல்ஸ். இப்போ நீங்கள் ஒரு பென் ப்ரொடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த பென்னோட காஸ்ட் 10 ரூபா அப்படின்னு வெளில விற்கிதுன்னா ஷாப்பில், அதோட ப்ரைஸ் எங்கேருந்து அரைவாகும்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட்லேருந்து மேனுஃபேக்சரிங் ரா மெட்டீரியல்ஸ்னு ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அதுக்கான லேபர் காஸ்ட்டுன்னு பீப்புள் காஸ்ட் போடுவீங்க, அப்புறம் பேக்கிங் காஸ்ட்டு நடுவில் எல்லாம் போடுவோம்.
இங்கே நான் சொன்ன ஃபஸ்ட்டு காஸ்ட்டே ஃபார்மருக்கும் தெரியாது, வியாபாரியும் கேட்கறது கிடையாது. கரெக்ட். அண்ட் ஆர்கானிக் ஃபார்மிங்னா நிறைய லேபர்ஸும் தேவைப்படுவாங்க இல்லையா? நடுவில் ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய இப்போ தான் இதுதான் இது எல்லாத்தையும் நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஏன் விலை ஜாஸ்தியாக இருக்குன்னு புரியும். இன்றைக்கி இந்த எக்ஸ் ஆஃப் த ஃபஸ்ட்டு வேல்யூ கிடையாது. இப்போ ஒரு தக்காளியோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் நீங்கள் கேட்டிங்கன்னா நமக்கும் தெரியாது, ஃபார்மருக்கும் தெரியாது. மார்க்கெட்டுக்கு போனால் யாரோ 2 ரூபாய்க்கு கேட்டாலும் கொடுத்தாகணும். உங்களுக்கு 6 ரூபா ஆச்சுனாலும் நீங்கள் பேச உங்களுக்கு பவர் கிடையாது. ஸோ தட் இஸ் த ரியாலிட்டி அண்ட் இட் இஸ் மெஜாரிட்டி. இதுக்கு இடையில போய் நான் ஒரு ஃபார்மரை போய் நீ எனக்காக ஆர்கானிக் பண்ணுனா எனக்கு நீ என்ன விலை கொடுப்ப, நீ ரெகுலராக என்கிட்ட வாங்குவீங்களா, உங்களை நம்பி நான் எப்படி போடுறது? ஸோ இவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்குது. பிசைட்ஸ் எப்படி ஃபார்மிங் பண்ணுறது, ஏன்னா அதுவுமே சிக்கல் தான். மழை வருமா, விலை வச்சதெல்லாம் ஃபார்மிங்கே ஒரு டஃப்பு. ஆனால் அது விற்கிறது அதோட டஃப்பு. கடைசியில் விற்ற பல பேருக்கு காசு கைக்கு வந்திருக்காது, ஏமாற்றிட்டு போயிருப்பாங்க பல கம்பெனிஸ் எல்லாம். அப்படிங்கிறப்போ இட் ஹாஸ் பீன் அ டிஃபிகல்ட் ஜர்னி. பட் ஆனால் பில்டிங் ட்ரஸ்ட், எப்படி கஸ்டமர்ஸ் கிட்ட ஆர்கானிக் ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுவோம் ஃபார்மர் சைடில். இப்போ நான் வந்து 9 years பேக் கார்பரேட் ஜாப் எல்லாமே விட்டுட்டு கிராமத்துக்கே போய் வி வர் லிவிங் தேர். ஒரு 3-4 வருஷம். ஆமாம், நாங்கள் அங்கேயே இருந்து, ஏன்னா அவங்க வந்து யார் பெற்ற பிள்ளையோ இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறோம். காசு நிறைய இல்லை, சிட்டி இல்லை, எங்கள் சொந்த ஊர் கிடையாது. ஓகே, யூ பார்ன் brought up எல்லாமே சென்னை. ஆனால் போனது திருவள்ளூரில் ஒரு கிராமம். அது என் காலேஜ் NSS மூலியமாக எனக்கு அந்த ஏரியா தெரியும். Your husband also had 2 பேருமே. ஆமாம், 2 பேரும் we were sharing a common mission. ஸோ கார்பரேட் லைஃப் வேண்டாம் நமக்கு, வந்து நம்ம let us figure it out, நமக்கு தேவையான ஃபுட்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு we took a very difficult decision. வீட்டில் எல்லாருமே எங்களை வியர்டோவாக தான் பார்த்தாங்க. இதுங்களாம் வேர்க்குமே, வேலை செய்யணுமே, இவங்கெல்லாம் செய்ய மாட்டாங்களே, காலையில் எந்திரிக்க கூட மாட்டாங்க, இவங்க விவசாயம் பண்ணுறாங்களா. தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன். இதெல்லாம் பிரேக் பண்ணி தான் நாங்கள் போனோம். போயிட்டு வி ஸ்டார்டட், எங்களுக்கு என்னென்ன தோணுச்சோ நாங்கள் லேண்டு லீஸுக்கு எடுத்து பண்ண ஆரம்பித்தோம். சுற்றி இருக்கவங்க வந்து பேசினாங்க, மேபி காசு ரொம்ப வச்சுருக்காங்க போல், காசை விடுறதுக்காக விவசாயம் பண்ணுறாங்க, இல்லாட்டி வேலை கிடைக்கல போல், எதையோ பண்ணுறாங்க பாவம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ட்ரஸ்ட்டு பில்ட் பண்ணி இன்றைக்கி ஆரம்பித்தப்போ we were the first ஆர்கானிக் ஃபார்மர்ஸுங்க. இன்றைக்கி 21 பேர் அங்கே இருக்க விவசாயம் பண்ணுறாங்க. ஸோ தட் ஹேஸ் டேக்கன் 7 years. ஸோ அதனால் ட்ரஸ்ட்டு பில்ட் பண்ணி கொண்டு வந்து அதுக்கப்புறம் வந்து அவங்க ஏன் என் கூட ஸ்டிக் ஆன் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் சொல்கிற காசு இல்லாட்டி வை வில் தி ஸ்டிக் ஆன். காசு மட்டும் இல்லை, ஒரு ஃபார்மர் வந்து யாரோ ஒருத்தங்க வந்திருந்தாங்க மும்பைலேருந்து ஒரு இன்குபேஷனுக்காக இவாலுவேட் பண்ணேன். அப்போ போய் அவர்கிட்ட கேட்குறாங்க, ரமேஷன் அந்தானா ஃபார்மர் அண்ணாட்ட, நீங்கள் எதுக்கு மை ஹார்வெஸ்ட் கிட்ட காய்கறி கொடுக்குறீங்க, நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பண்ண வேண்டியது தானே, வை ஷுட் யூ ஒர்க் வித் அர்ச்சனா, வை ஷுட் யூ ஒர்க் வித் ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கேட்டாங்க. அவர் சொன்னார், எனக்கு பிடிச்சிருக்குலாம் சொல்லி எப்பயும் போல சொன்னார். ஆனால் முக்கியமாக ஒரு பாயிண்ட் சொன்னார், நான் இன்றைக்கி தான் நிம்மதியாக தூங்குறேன், இவங்க கூட வந்ததுக்கப்புறம் தான் நான் நிம்மதியாக தூங்குறேன். அதுக்கு முன்னாடி நான் பூச்சி அந்த மருந்தெல்லாம் அடித்தப்போ உடம்பெல்லாம் அரிக்கும், நான் சரக்கு அடிக்காமல் தூங்க முடியாது. நான் மை ஹார்வெஸ்ட் சொன்ன மாதிரி பூச்சி மருந்துலாம் யூஸ் பண்ணாமல் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சப்பறம் நிம்மதியாக தூங்குறேன் அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசிக்கிட்டே இருந்தார். ஸோ ரமேஷ் அண்ணா வந்து இந்த மாதிரி நல்லா நிம்மதியாக இப்போ தான் நான் தூங்குறேன் அப்படின்னு சொன்னது பிகேம் லைக் அ பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட் ஃபார் மீ அந்த மொமெண்ட்டில். ஸோ அதே மாதிரி அவங்க வந்து என் பாப்பா இப்போ தான் நான் விளைவிக்கிற காய்கறியை சாப்பிட்றா. ஸோ ஆர்கானிக்ன்றது இப்போ நான் மட்டும் நல்லா விளைவிக்கலை, என் குடும்பமே இப்போ தான் வந்து நல்ல காய்கறி சாப்பிடுது அப்படிங்கிற அந்த திருப்தியுமே வந்து இப்போ தான் நான் பார்க்குறேன். நிறைய கஸ்டமர்ஸ் ஃபார்முக்கு வரப்போ இவங்கெல்லாம் பார்ப்பாங்களா, உங்கள் பச்சை மிளகா செம்மக்காரம் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு பேசுகிறப்ப எப்படி இருக்குன்னா, இந்த சன் டிவிலலாம் ஆர்கானிக்காக யூஸ் பண்ணுறப்போ டேஸ்ட்டுமே டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் டெஃபினட்டாக தெரியும் உங்களுக்கு. வந்து ஃப்ரெஷ்னஸ், அந்த சமைக்கிறப்போ தண்ணி விடும் அதெல்லாம் இருக்கும். ஸோ இவங்க நேரில் வந்து ஃபார்ம் விசிட்ஸ்லாம் அலோவ் பண்ணுவோம். ஸோ நாங்கள் வந்து நீங்கள் ஆர்கானிக்னால் எப்படி நம்புறதுனா வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி வந்து இந்த ஃபார்மரெல்லாம் மீட் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ என்ன மாதிரி கான்வர்சேஷன்ஸ் நடக்கும்னா அவங்களுக்கு அதுதான் வந்து வில் ட்ரைவ் யூ. என்னோட பெரிய மோட்டிவேஷன் என்ன இந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸ். ஸோ அவங்க வந்து பேசுகிறப்ப சொல்லுவாங்க, ரொம்ப தேங்க்ஸு, தெய்வமே நீங்கள் தான் அப்படி இப்படின்ற மாதிரி. அந்த ஒரு இது தெய்வன்ற பாயிண்ட் இங்கே ஹைலைட் கிடையாது. ஒரு கன்சியூமர் ஒரு ஃபார்மரை யாருன்னு பார்க்குறதே காலங்காலமாக நடந்தது கிடையாது. இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம ஸ்கூல்லேருந்தே வி ப்ரே ஃபார் அ ஃபார்மர் கீப்பிங் சம் ரேண்டம் இமேஜ் இன் த மைண்ட். நமக்கு வந்து யார் நமக்கு சோறு கொடுத்தா, இப்போ நீங்கள் சாப்பிட்ட கேரட் எங்கேருந்து வந்துச்சு எதுவுமே நமக்கு தெரியாது. பட் த மோர் யூ நோ அபவுட் தெம் அண்ட் தேர் லைஃப்ஸ் தென் இட் மேட்டர்ஸ் மோர். அதுதான் இங்கே நடக்குது. ஸோ அப்படிங்கிறப்போ அவங்க பஞ்சகாவியா பண்ண சொன்னாலும் பண்ணுவாங்க. அந்த உழைப்பு ஜாஸ்தி, அதுக்கான ஃபேர் ப்ரைஸ் நாங்கள் வந்து வெளியில் 6 ரூபா தான் கொடுக்குறப்போ நான் 20 ரூபா கொடுக்குறேன், ஏன்னா எனக்கு தெரியும் உங்களோட எக்ஸ் வந்து 20 ரூபா அப்படின்னா, தென் தே ஸ்டார்ட் கன்சிடரிங். அதுக்கப்புறம் ரெகுலராக எங்களால் மார்க்கெட் அவங்களுக்கு க்ரியேட் பண்ண முடியுது, இம்பேக்ட் அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தென் தே ஸ்டிக் ஆன். ஸோ எங்கள் ஃபார்மர்ஸ் யாரும் எங்களை விட்டு போனதில்லை. ஒருத்தர் மட்டும் தான் லேண்டு விற்கணும், வேறு வழியே இல்லைன்னு போனதை தவிர மற்றபடி இருக்கிறவங்கெல்லாம் ஹாப்பியாக கண்டினியூ பண்ணி தே வாண்ட் டு டூ மோர்.
தட் இஸ் நைஸ் ஆக்சுவலி. மேக்ஸிமம் நீங்கள் பண்ணுறது எல்லாமே தேனி சைடு அந்த சைடு. ஒரு 8 to 10 டிஸ்ட்ரிக்டில் ஃபார்மர்ஸ் இருக்கிறாங்க. ஒரு 300 பேர் அக்ராஸ் தமிழ்நாடு அண்ட் கொஞ்சம் பேர் கர்நாடகா. ஓகே, என்ன க்ரைட்டீரியா பேஸ் பண்ணி இந்த ஃபார்மர்ஸ் ஆன்போர்ட் பண்ணுறீங்க நீங்கள்? அவங்க உண்மையிலே பேஷனட்டாக என்ன ரீசனுக்காக ஆர்கானிக் நாங்கள் எல்லாருமே விசிட் பண்ணுவோம். ஏன் ஆர்கானிக் அவங்க சூஸ் பண்ணாங்க, இல்லை அவங்களே வந்து வாட் இஸ் தேர் ஜெனிசிஸ்ன்னு பார்ப்போம். என்னை விட எல்லாம் கொள்கைவாதியாக இருப்பாங்க. நான் வந்து என் பிள்ளைக்கு இதை பண்ண மாட்டேன், நான் வந்து வெளியில் பொருளை வாங்க மாட்டேன், நான் வந்து இந்த இந்த பூச்சிக்கு எனக்கு இந்த கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்லி எல்லாம் சயின்டிஸ்டாவோ ஒரு ஜுகாது தான் இருக்கும்னு நினச்சிக்கோங்களேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் மை ஃபார்மர்ஸ் ஆர் யங் ஃபார்மர்ஸ். மை ஹார்வெஸ்டோட விவசாயிகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் 28, 29 வயசு அந்த மாதிரி யங் ஃபார்மர்ஸ். அவங்க தான் வந்து அவங்கவுங்க ஊரில் மாற்றத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் உலகத்தில் அப்படி கிடையாது. இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கிராமத்துலையும் வயசானவங்க தான் இன்னமும் நம்ம ஃபார்மராக ஒரு தாத்தாவையோ ஒரு பாட்டியோ தான் யோசிப்போம். ஸோ நாங்கள் எப்படி நாங்கள் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் மூலியமாக ஃபார்மிங் லேண்ட்ஸ்கேப்பே மாற்ற பார்க்குறோம். ஆமாம், பெரிய மூவ்மெண்ட்டுங்க. இல்லை, நீங்கள் சொன்னது உண்மைதான். இப்போது என்னோட டாடி இப்போ எங்கள் வீட்டில் வந்து லைக் கோகனட் ஃபார்ம்ஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து அந்த கோகனட் ஃபார்ம்ஸில் இந்த செசமி ஆயிலெலாம் பண்ணுறதுக்கு நாங்களே போட்டுப்போம் அதில். ஸோ அதெல்லாம் வந்து எங்கள் டாடி வந்து பூச்சி மருந்து எதுவுமே அடிக்காமல் ரொம்ப ஆர்கானிக்காக பண்ணுறப்போ என்கிட்ட ஒரு 10 தடவை சொன்னார், பூச்சி மருந்து எதுவுமே பண்ணாமல் ரொம்ப ஆர்கானிக்காக பண்ணது திருப்பி திருப்பி யூஸ் எகெயின் செய்யும். அதுலேயே அந்த ஒரு ஹாப்பினஸ் தெரியுது. ஆமாம்மா, அது உங்களுக்கு அதான் அந்த டேஸ்ட்டு, நியூட்ரிஷன், ஹெல்த்தில் வந்து அந்த அக்கறையாக நீங்கள் பண்ண ஆரம்பிக்கிறப்போ உங்களுக்கு அதோட கேரோட வருது. when you sow like you will reap the benefits of it ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து அவங்க ஃபேஸில் அப்படியே தெரியும். ஆமாம்மா, அது அந்த பெருமிதமும் இருக்கும் உங்களுக்கு. அந்த இட்ஸ் பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. எல்லாருக்குமே கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்த வளர்த்து அவங்க அதை சாப்பிட்டாங்கன்னா ஒரு நாள் நான் வந்து ஃபார்ம்ஸ்லாம் விசிட் பண்ணுறேன் நீங்கள் சொன்ன மாதிரி. இப்போ நீங்கள் வந்து ஒரு 7 இயர்ஸாக அந்த மார்க்கெட்டில் இருக்கீங்க, கரெக்டாக? ஸோ 7 இயர்ஸாக இருக்கிறப்போ ஸ்டார்டிங்கில் இப்போ நீங்கள் இருந்த மாதிரி கண்டிப்பாக இப்போ கிடையாது. இந்த க்ரோத் அப்படின்றது 2x 3x அந்த மாதிரி வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ எல்லாருமே வந்து க்ரோ ஆகும்போது எஸ்பெஷலி திஸ் ஆர்கானிக் திங்ஸ் ஃபர்ஸ்ட் கொடுத்த குவாலிட்டிலேயே வந்து கடைசி வரைக்கும் கொடுப்பாங்களான்னா இட்ஸ் அ கொஸ்டின் மார்க் தான். ஸோ அந்த மாதிரி when growth hitted you too, அப்போ வந்து have you cut any corners? அப்படி பண்ணும்போது நீங்கள் எப்படி இந்த குவாலிட்டிலாம் ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக இட்ஸ் a good question, but growth is a good problem to have. Every entrepreneur's dream. ஸோ க்ரோ ஆகுறது வந்து inevitable and க்ரோ ஆகுறது இஸ் a good sign இல்லையா? ஸோ எனக்கு என்னென்னா கட்டிங் கார்னர்ஸ்க்கான ஸ்கோப் இல்லை. ஏன்னா அது ப்ராசஸில் தான் அது இம்பேக்ட் ஆகிருக்கு. ஏன்னா ஆரம்பத்தில் நான் எல்லா வேலையும் பார்த்துருப்பேன், நான் தான் கஸ்டமர்கிட்ட பேசியிருப்பேன், நான் தான் ஆர்டர் எடுத்திருப்பேன். இன்ஃபேக்ட் நான் தான் 200 பேர் டெலிவரியே பண்ணேன். ஸோ எல்லா வேலையும் நான் செய்கிறப்போ குவாலிட்டி காம்ப்ரமைஸ் இருந்திருக்கலாம். பட் ஆஸ் வி க்ரோ டீம் உள்ளே வந்து ப்ராசஸ் போட்டு கவனங்கள் ஜாஸ்தியாகி ஒருத்தங்க செய்கிறாங்களா இன்னொருத்தங்க பார்க்க ஆரம்பிச்சு ஐ திங்க் இட் ஹஸ் காட்டன் பெட்டர். ஆரம்பத்தில் இருந்தவங்களுக்கு நீங்கள் பெருசாக குவாலிட்டி கம்மியாக பண்ணுறீங்கன்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து மேபி 1 or 2 டைம்ஸ் ஃபீல் ஆகிருக்கலாம். பட் இட் இஸ் நாட் தட் அப்படிங்கிறது அடுத்தடுத்த இதில் புரிஞ்சிருக்கும். ஏன்னா பெரிஷபிள்ஸ் ஹேண்டில் பண்ணுறப்போ நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. இப்போ காய்கறி பழங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக எங்ககிட்ட எங்களுக்கு வரப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். டெலிவரி பண்ணுறதுக்குள்ளே கொஞ்சம் டேமேஜஸ் இருக்கலாம். பட் அதனால நாங்கள் க்ரோ ஆகிட்டோம், ஸோ நாங்கள் மட்டமாக கொடுக்குறோம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஸோ என்ன ஆகுதுன்னா க்ரோத் வர வர யூ see it differently. யூ கெட் மோர் பெர்ஸ்பெக்டிவ்ஸ், யூ கெட் மோர் ஃபீட்பேக். நான் நினைக்கிற அதே பேஷனோட ஐ ஹேவ் டு பில்ட் அ டீம் மெம்பர் ஹூ கேர்ஸ் ஃபார் த கஸ்டமர், ஹூ கேர்ஸ் ஃபார் த ப்ராடக்ட் குவாலிட்டி. ஸோ அதனால் ப்ராசஸை புரிஞ்சு நானே எல்லாத்தையும் பார்க்குறேன், நானே மைக்ரோமேனேஜ் பண்ணுறேன், நானே தான் அதை செய்வேன் அப்படின்னா என்னால் என் பேண்ட்வித்தில் முடியாது. இந்த மாதிரி ஃபால்டர் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் ஐ ஹாவ் அன் அமேசிங் டீம், அகெயின் யங்ஸ்டர்ஸ் பேஷனெட்லி பில்டிங் த கல்ச்சர் அட் மை ஹார்வெஸ்ட் ஃபார்ம்ஸ். அதனால் க்ரோத் வந்து குவாலிட்டியை கார்னர்ஸ் கட் பண்ணலை. We are able to work on it and build on it. That is nice actually. நிறைய பேர் அதை பண்ண மாட்டாங்க, கரெக்டுங்களா? ஸ்டார்டிங்கில் இருந்த மாதிரி இப்போ இருக்கிற அது குவாலிட்டி. இப்போது நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது லைக் நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, நிறைய சில க்ரோத் நாங்கள் நோ சொல்லியிருக்கோம் பிகாஸ் இட் will not help us. காம்ப்ரமைஸே பண்ணாமல் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வியர்டாக தான் இருந்திருக்கும். இதுதான் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் பெரிய கம்பெனி இது பண்ணுங்கன்னா நிறையா எங்களால் முடியாது, அட் திஸ் பாயிண்ட் இன் டைம் வி டோன்ட் வாண்ட் இட் அப்படின்ற மாதிரிலாம் நோ சொல்லியிருக்கோம். நீங்க சம் பாயிண்ட்ல நோ சொன்னாதான் அந்த குவாலிட்டி நீங்க ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஆமா, அது we have been like பல்க்லாம் நாங்கள் இது வரைக்கும் we have not taken bulk orders. சில விஷயம் வந்து எக்ஸாட்டிக்காக எனக்கு லெட்டர்ஸ் வேணும், இது வேணும்னு கேட்டால் நான் லோக்கலாக பண்ண தான் என் ஃபார்மர்ஸை டெவலப் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் வளர்க்க சொன்னேன்னா காம்ப்ரமைஸ் ஆகும். ஸோ ஐ திங்க் தேர் இஸ் ஆல்சோ another குட் திங். நான் யோசிச்சு பார்க்குறப்போ நிறையா நோவும் சொல்லியிருக்கோம், சேயிங் இட் இஸ் நாட் ரைட் அட் த மோமெண்ட். தட்ஸ் நைஸ் ஆக்சுவலி. ஓகே மேம், இப்போது நீங்கள் வந்து சொல்கிறீங்க நான் இதெல்லாம் பண்ணி அது கேட்கும்போது எஸ் இட் இஸ் நைஸ். பட் நிறைய பேருக்கு லேண்ட் இருக்கும். இப்போது இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் கூட லேண்ட் இருக்கும். பட் அதுலேருந்து மானிட்டைஸ் பண்ணாமல் அவங்க வந்து ஒரு கார்ப்பரேட் ஜாப் இல்லை வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது இல்லை ஸ்டார்ட் அப் நான் பண்ணுறேன் அந்த மாதிரி சொல்லி எவ்ரிபடி சீக்கிங் அ ஜாபில் அது வந்து என்ன அதை ஸ்டாப் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா
காஸ்டிங் தான், ரெவென்யூ தான், காசு தான் கடைசியில். ஸோ வாட் இஸ் த ரியல் காஸ்டிங் இன்வால்வ்டு ஹியர் அண்ட் சேலஞ்சஸ் அண்ட் டைம்லைன்? அது வந்து வாட் இஸ் த ரியல் டைம்லைன் ஓவர் தேர்? இது ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி. இன்றைக்கி ஃபாரினில் நம்ம பார்க்குற யூஎஸ் கிராட்ஸோ, இந்த 80s யூஎஸ் போனவங்களோ, லண்டன் போனவங்க, ஆஸ்திரேலியா போன எல்லாரும் ஃபார்மிங் பேக்ரவுண்ட் மட்டும் இல்லை, ஃபார்மிங்கில் வந்த காசு தான் அவங்கள எல்லாம் அமுச்சு வச்சு. ஆமாம், கரெக்ட். ஸோ எல்லாரும் படித்து பெரியாளானது ஃபார்மிங்கில் இருந்து. பட் ஆனால் நம்ம எப்படி மற்ற இண்டஸ்ட்ரீஸில் இவ்வளோ எக்ஸ்ட்ரா சேலரிஸை இன்க்ரீஸ் பண்ணோமோ அந்த அளவுக்கு இங்கே வந்து க்ரோத் வரல. ஸோ ஆஸ் அன் இண்டஸ்ட்ரி இது அத்தியாவசியமாக இருந்திருந்தாலும் they have not been people to solve the agricultural problems. இல்லை சைஸ் வந்து ரெண்டுத்துக்கும் சேம் லெவலில் க்ரோ ஆகலை. அன்றைக்கி விற்ற கோல்டு இன்றைக்கி விற்கிற விலைக்கு இவ்வளோ எக்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபுட் ப்ரைஸஸோ அந்த மாதிரிலாம் பார்க்குறப்போ இட் ஹஸ் நாட் மல்டிபிள்டு as மச். ஸோ ஹிஸ்ட்ரியில் வைஸ் பார்க்குறப்போ சிக்கல் இருந்திருக்கு. ரெண்டாவது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் நான் போய் ஃபார்மிங் பண்ணுறேன், நான் வந்து 40ல் ஏர்லி ரிட்டையர்மெண்ட்டாகி நான் போய் ஃபார்ம் பண்ணுறேன் அப்படிங்கிற. இன்றைக்கி ஒரு பக்கம் பீப்புள் ஆர் செல்லிங் லேண்ட், ஃபார்மர்ஸ்லாம் லேண்டை விற்கிறாங்க. இந்த நம்ம பேசுகிற இந்த ஐடி பீப்புளோ இல்லை வேறு சில பேர் வந்து நான் ஃபார்ம் லேண்ட் வாங்குறேன், நான் ஃபார்மிங் பண்ண போகிறேன்னு ஒரு இட் இஸ் அ டைகாட்டமி, ஒரு முரண்பாடு இருக்குது. பட் இதுதான் ஃப்யூச்சர்னு ரெண்டு பேருக்குமே தெரியும். இவங்க ஹெல்ப்லெஸ்னஸாக இருக்காங்க, இங்கே வந்து ஹோப்ஃபுல்லாக இருக்காங்க. நான் என்ன ஐ ரியலி வாண்ட் டு ஸ்ப்ரெட் ஹோப். ஓகே, இந்த ஹெல்ப்லெஸ்னஸ் வந்து இட் இஸ் பிகாஸ் அ லாட் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் கண்டினியூஸ் ஃபெயிலியர். ஒரு விவசாயியுமே ஒரு சீரியல் ஆண்டர்ப்ரனர். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் வந்துடும், இந்த சீசன் போன மாதம் விட்டதை இந்த மாதம் நான் எடுத்துருவேன், நான் ட்ரை பண்ணுறேன். சத்தியமாங்க, நான் அது எனக்கு புரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் பார்வரை பார்க்குற விதமே மாறிடுச்சு. இவ்வளவு நம்பிக்கையா, இவ்வளவு ஹோப்பா, இயற்கையை நம்புகிறாங்க, அவங்கள நம்புகிறாங்க, உழைப்பை நம்புகிறாங்க, மண்ணை நம்புகிறாங்க. ஸோ சீரியல் ஆண்டர்ப்ரனராகவே நீங்கள் அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா காலங்காலமாக அவங்க எதையோ பண்ணி நான் மீட் எடுத்துருவேன், நான் பண்ணிடுவேன்றப்போ they have not found a வேன்றப்போ தான் கிவ் அப் பண்ணுறாங்க. ஆனால் அதை இதாக பண்ண முடியுமா அப்படின்னு நான் பார்க்குறப்போ ஹோப்பாக சொல்லணுன்னா, ஃபார்மிங்க்கு எவ்ரிபடி இஸ் நாட் கட் அவுட் டு கிவ் அப் த ஜாப் இன்கம். எல்லாம் வர வேண்டிய அவசியமும் கிடையாது. செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி நம்ம ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி கைட் பண்ணி செய்கிறதுக்கு கொலாபரேஷன் தேவை. எப்படி நம்ம பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்லாம் பேசுகிற மாதிரி ஐ திங்க் தேர் இஸ் அ லாட் மோர் கொலாபரேஷன் டு ஹேப்பன். நமக்கு சிட்டியில் இருக்க பல பேருக்கு பிரச்சனையே தெரியாது, ஆனால் நான் ஃபார்மிங் பண்ண போகிறேன்னு சொல்லுவோம். இப்போ இறங்கி நம்மளால் வேலை செய்ய முடியுமா? ஒரு விதையை போட்டால் 4 நாள் கழித்து தான் துளுக்கும், அதில் ஃபெயிலியர் இருக்கும். ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணால் தான் ஒரு மரம் ஆகிறதுக்கான அடையாளமே அந்த ஒரு ஃப்ரூட் ட்ரீ கொடுக்கும். 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் வெயிட் பண்ணால் தான் ஒரு மாதுளையை நீங்கள் சாப்பிட முடியும். இந்த மாதிரி we are very disconnected. நமக்கு நாலேஜும் கிடையாது, எவ்வளோ ஆகணும்னு தெரியாது, ஒரு ஃபேண்டஸியாக சம்டைம்ஸ் நினைக்கிறோம். பட் லாட் ஆஃப் பீப்புள் ஹாவ் டு கம் டு ஃபார்மிங். ஏன் அப்படின்னா 3 ரீசன்ஸ். ஃபர்ஸ்ட், பிஸ்னஸில் நம்ம எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருப்பாங்க, எவ்ரி ப்ராப்ளம் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, ரைட்? ஃபார்மிங்கில் பிரச்சனைக்கு பஞ்சமே கிடையாது, எல்லாத்துலேயும் பிரச்சனை இருக்குது. நீங்கள் எதையா வேணால் சால்வ் பண்ணலாம். யூ கேன் கிரியேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் பில்ட் ஆன் இட் ப்ரொவைடட் யூ ஆர் கமிட்டட் டு சால்வ் இட். நம்பர் 1. ஸோ ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்குது, அதை நீங்கள் வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு யூ ஹேண்டில் இட், பில்ட் ஆன் இட், யூ வில் டூ இட் வெல். ரெண்டாவது, ஃபார்மிங் வந்து அது நான் ஈக்குவலன்ட் டு அன் கரண்ட் ஜாப். இன்றைக்கி நான் வாங்குகிற சேலரியை நான் ஃபார்மிங் எடுத்தேன்னா நான் வேலையை விட்டு ஃபார்மிங் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன் பாரே வேறு. உங்களுக்கு போய் கிராமத்தில் வாழ முடியுமா? ஏன் சிட்டி நீங்கள் ஃபார்மிங் பண்ணுறவங்க விட்டால் தண்ணி கிடையாது, ஆள் கிடைக்கலன்னு ஒரு சொல்லுவாங்க. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் வந்து யூ ஹேவ் டு மூவ் அவுட் ஆஃப் அ சிட்டி. தேர் இஸ் லைஃப் ஸ்டைல் சாய்ஸஸ் தட் மே ஹாவ் டு காம்ப்ரமைஸ்ன்னு சொல்ல மாட்டேன், யூ ஹாவ் டு மினிமலைஸ் சம்திங். ஸோ எனக்கு வந்து நிறையா இந்த ஹோர்டிங் மணி மேலே நம்பிக்கை இல்லை. ஸோ அதனால் எனக்கு ஐ வாஸ் ஏபிள் டு அடாப்ட் டு த ட்ரான்சிஷன், ஒரு சிட்டி லைஃப் டு வில்லேஜ் லைஃப். என் தேவைகள் என்னால் சில விஷயத்தில் அடக்கிட்டு என்னால் இங்கே வேணால் போக முடியும். அப்படிங்கிறப்போ செகண்ட், ஆர் யூ ரெடி ஃபார் அந்த சேஞ்ச் இன் சாய்ஸஸ்? இது எதுவுமே வந்து இங்கே தியாகிலாம் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் தட் யூஆர், அதாவது 10,000 ரூபா வாங்குறவங்களுக்கு அதுக்கேற்ற செலவு இருக்கும், 1 லட்ச ரூபா வாங்குறவங்களுக்கு அதுக்கேற்ற செலவு இருக்கும், அவ்வளவுதான். ஸோ ரெண்டாவது. மூணாவது, ஃபார்மிங் பண்ணணும்னு நினச்சிட்டோம் அப்படின்னா நம்ம நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கு, நிறையா அன்லேர்னிங் பண்ண வேண்டியிருக்கு. இட்ஸ் நாட் லைக் நான் இன்றைக்கி விதை போட்டால் நாளைக்கே மரம் வந்துடும்லாம் கிடையாது. பேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ காசு இருக்குது, நான் ஃபார்மிங் பண்ணால் சக்ஸஸ் ஆவேன், நாலேஜ் இருக்குது சக்ஸஸ் ஆவேன்லாம் கிடையாது. அதுக்கு ஸ்கில் செட்டே வேறு. அப்படிங்கிறப்போ அதுக்கு ஆர் வி கமிட்டட். ஸோ எவ்ரிபடி ஹேஸ் டு கெட் இன் டு திஸ். இது வந்து ஒரு லைஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னி தான். மணி இஸ் டெஃபினெட்லி தேருங்க. கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா வி கேன் ஆல்வேஸ் மேக் மணி, பட் இட் மைட் நாட் கம் இமீடியட்லி. யாரும் ஃபார்மிங் போய்ட்டு நான் லாஸ் பண்ணேன் அப்படிலாம் இல்லை. இயற்கை விவசாயிகள் வந்து தற்சார்பு நோக்கி போகிறதுனால தேர் எக்ஸ்பென்சஸ் வில் ஆல்சோ பி லெஸ். வர்றது எல்லாமே காசாக பார்க்கணும். ஸோ நீங்கள் ஹவ் யூ டூ அப்படிங்கிறதா இல்லை மேட்டர். ஆனால் நான் சொன்ன ஃபஸ்ட்டு 3 விஷயம் நீங்கள் யோசிச்சுட்டு வந்தீங்கன்னா
நிறைய பேர் வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். ஐ டோன்ட் யங்ஸ்டர்ஸ் டு கம் அண்ட் ஃபெயில். நீ வந்தீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் ஆகணும். அதுக்கான நாலேஜ் ஷேரிங். இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி தான் 10ல் 6 பேர் வந்து என்னோட ரிட்டையர்மெண்ட் பிளானே வந்து நான் ஒரு ஃபார்மில் போய் உட்காந்து நான் ஜாலியாக நான் ஃபார்மிங் பண்ணுறேன். இதுதான் ஃபார்மிங்னா முதல்ல ஸ்பெல்லிங் தெரியுமா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் அதுக்கு மேலே ஒருத்தங்க எனக்கு நாலேஜ் இல்லை, நான் கற்றுக்கணுன்னா நானும் என் ஹஸ்பண்ட் வீர் ஆல் லைக் எங்கள் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் நாங்கள் பண்ண தப்பெல்லாம் சொல்லி கொடுத்து நீங்கள் தப்பு பண்ணாதீங்க, இதெல்லாம் கற்றுக்கோங்க அப்படின்றதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ நான் எஜுகேஷனுமே ப்ரொவைட் பண்ணுறீங்களா? நாங்கள் இது ஆன்லைன் ஒர்க் ஷாப்ஸ், இல்லை ஃபார்முக்கு வந்தால் ஃபார்ம் ஒர்க் ஷாப். இப்போ வீர் ஆல்சோ ஏபிள் டு ஒர்க் வித் சம்படி க்ளோஸ். 10-15 பேர் ஒர்க் பண்ணதை விட ஒருத்தங்க ஒரு ஃபார்ம் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணணும்னு கேட்டாங்கன்னா 1-to-1 ஒர்க் பண்ணி 2 இயர்ஸ்க்கு இந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள், கன்சல்டிங் மாதிரி we are able to get started. நெக்ஸ்ட் ஒர்க் ஷாப் எப்போ வருது மேம்? நான் ஜாயின் பண்ணுறேன். உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறேன், வாங்க. தட் இஸ் நைஸ் ஆக்சுவலி. ஸோ இப்போ வந்து நம்ம லைக் இந்த கார்ப்பரேட் ஜாப்லேருந்து எப்படி வந்து அவங்க ஷிஃப்ட் ஆகி இங்கே வரணும், என்ன மைண்ட் செட் அதுக்கு நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணுதுன்னு நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தீங்க இல்லையா? ஸோ அனதர் ஒன் மேஜர் திங்ஸ் ஃபினான்சஸ் தான். இப்போ நீங்கள் வந்து ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரைஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ எத்தனை இன்வெஸ்டர்ஸ் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க? அண்ட் வாட் இஸ் யுவர் விஷன்? எதனால் நீங்கள் இன்வெஸ்டர்ஸ் அப்ரோச் பண்ணீங்க வென் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் அட் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் அப்படின்றப்போ ஹவு டு யூ அப்ரோச் இன்வெஸ்டர்ஸ்? ஏன்னா இப்போது சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ் இருக்கும், அதுலேருந்து தான் நிறைய பேர் வந்து இதெல்லாமே எடுப்பாங்க இல்லையா? ஸோ தட் ஐ வாண்டட் டு ஆஸ்க் யூ. ஸோ ஃபண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அது ஃபியூவல். நமக்கு அது ஒரு கம்பெனியோ என்ஜிஓ வாட் எவர், மணி வந்து ஒரு ஃபியூவல். ஆனால் அது எங்கே பேங்க்லேருந்து எடுக்கலாம், இன்வெஸ்டர்ஸ் கிட்ட வாங்கலாம், இல்லை நீங்கள் பர்சனலாக யார்ட்டையாவது ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி அண்ட் ஃபூல்ஸ்ன்னு எஃப் சொல்லுவாங்க. ஸோ 3 அவங்கக்கிட்ட வாங்கலாம். எங்கள் கேஸில் என்னாச்சுன்னா இட்ஸ் நாட் அன் என்ஜிஓ. நான் வெறும் ஃபார்மர்ஸை போய் நீ எனக்கு பண்ணுன்னு சொல்லிட்டு இட்ஸ் நாட் ட்ரைனிங், இட் இஸ் அ ப்ராப்பர். ஏன்னா நான் போயிட்டு விளைவிக்கிறத விற்று தான் ஆகணும். தெர் இஸ் அ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதனால் வி வர் கிளியர், ஆர்கானிக்கில் ட்ரஸ்ட்டுங்கிறது பிரச்சனை, பிராண்டு க்ரியேட் பண்ணணும். எத்தனை பிராண்டு நமக்கு வந்து போய் நல்ல ஆர்கானிக் ஃபுட் வாங்கிறதுக்கு பிராண்டு சொல்ல 10 பேர் பிராண்டு கிடையாது. ஸோ இட் வாஸ் அ பிகர் வாய்டு. ஸோ பிராண்டு கிரியேட் ஐ ஆர்டர் ஃப்ரம் ஸ்விக்கி ஆர்கானிக்னு போட்டு இருக்கும், அதில் அந்த ஆர்கானிக் தான் வாங்குவேன். ஸோ நீங்கள் மை ஹார்வெஸ்ட் கிட்ட வாங்க ஆரம்பிக்கணும். இன்னைக்கு தான் எனக்கு தெரியும் ஆக்சுவலாக நீங்கள் வந்து கொடுக்குறீங்க. இன்னையிலேருந்து நான் உங்களோட ஒர்க் ஒன் ஆஃப் த கஸ்டமர். சிறப்பு. ஸோ விஷயம் என்னென்னா அந்த பிராண்டு க்ரியேட் பண்ணணுங்கிற தாகம் வந்து முன்னாடியே இருந்துச்சு. ஸோ வி வர் கிளியர் இட் இஸ் கோயிங் டு பி அ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. இப்போ என்ன ஆச்சுன்னா எங்களுக்கு வந்து அகைன் பேங்க் போகலாம், இல்லை இண்டிவிஜுவல்ஸ் கிட்ட போகலாம், இல்லை நாங்கள் வந்து இந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ் கிட்ட போயிட்டு இது பெரிய விஷயம். காசு வாங்குறது ஆக்சுவலாக கஷ்டம். இட்ஸ் அன் ஆர்ட், இட்ஸ் அன் சைஸ், நிறைய டிபேட்ஸ் இருக்கும். எங்கள் கேஸில் என்னாச்சுன்னா உழைப்பு போட ரெடியாக இருந்தோம். பேஷன் வாஸ் தேர், டைம் எல்லாமே கொடுக்க வி ஹேட் அ வெரி பேஷனட் டீம். பட் எங்ககிட்ட ஒரு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு காசு கிடையாது. ஃபேமிலிகிட்ட வாங்கி இது பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுலாம் வி வர் நாட் லைக் பிஸ்னஸ்னாலே வீட்டில் பயம் எல்லாமே. அந்த ஃபர்ஸ்ட் எஃப்ஸ் எல்லாருமே போயிடுவாங்க. ஆமாம், எல்லாமே வந்து நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டிலாம் படிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாரு அவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, அப்ராட்ல இருக்காங்க, எல்லாரும் வீடு கட்டி 2-3 வருஷம் ஆயிடுச்சு, எல்லாரும் ஃபாரின் போயிட்டாங்க, 10 கண்ட்ரி 20 கண்ட்ரின்னு போயிட்டு இருக்காங்க, நீங்கள் 2 பேரும் அண்ணா யூனிவர்சிட்டியை வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய இமேஜ் தான் நமக்கு இருந்துச்சு. அண்ட் இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டின்னு அவங்க பிஸ்னஸ் அவங்கள போய் நம்ம கன்வின்ஸ் பண்ண முடியாது. பிஸ்னஸ் புரியாதவங்க கிட்ட போய் நம்ம போய் பிஸ்னஸ் நம்ம இது க்ரோ ஆகும் 10x 20xலாம். ஸோ வி வர் கிளியர் வி ஹேவ் டு கெட் இட் ஃப்ரம் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ். ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்னால் பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை தே அண்டர்ஸ்டாண்ட் பிஸ்னஸ் அண்ட் தே பெட் ஆன் கம்பெனிஸ் அண்ட் ஃபவுண்டர்ஸ். ஸோ எனக்கு வந்து 2012 முதல்ல ஒரு ஃபஸ்ட்டு கம்பெனி ஆரம்பித்து அது பெருசாலாம் போகல, பட் அது என்னோடய ப்ராக்டிக்கல் MBA. ஸோ அது மூலயமா தான் நான் வந்து சென்னை அப்புறம் இந்த மாதிரி நிறைய ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டமில் ஐ காட் டு மீட் அ லாட் ஆஃப் பீப்புள். ஸோ நான் இப்போ பேசுகிற கொஞ்சம் ஆண்டர்ப்ரனர்ஷிப் எல்லாம் இனிஷியலாக கற்றுக்கிட்டது இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டமில் தான். ஒரு 14-15 வருஷம் முன்னாடி நம்ம வந்து இதை பற்றி கேட்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறப்போ தேங்க்ஃபுல்லி சம் ஆஃப் மை மென்டர்ஸ் தே செட் இட்ஸ் a great idea, let's do it. நான் போய் பேசுகிறேன், அதாவது நான் சொன்னப்போ ஐடியா எப்படி இருந்துச்சுன்னா, நிறைய பேர் இங்கே மாடி தோட்டம்லாம் ஆசைப்படுறாங்க, ஆனால் மாடி தோட்டம் மட்டும் பத்தாது. மாடி தோட்டம் செய்யணுன்னா பீப்புளுக்கு டைம் வேணும், பீப்புளுக்கு ஸ்பேஸ் வேணும், நாலேஜ் வேணும். அது சிட்டி பீப்புள்கிட்ட இல்லை. ஆனால் இந்த 3மே ஃபார்மர்கிட்ட இருக்குது. அதுக்கு நான் ஃபார்மரை விளைய வச்சு நான் ஹோம் டெலிவரி பண்ணிட்டா அவங்களும் நல்லா இருப்பாங்க, இவங்களும் நல்லா இருப்பாங்க. கேன் ஐ டூ இட் அப்படின்னு வேகாக ஒரு ஐடியாவோட தான் இட் ஸ்டார்டட். இட் டிடன்ட் ஹாவ் அ நேம். சப்ஸ்கிரிப்ஷனா, பே பண்ணுவாங்களா, என்ன ப்ரைஸ் பண்ணும், எதுவுமே இல்லை. இட் வாஸ் வெரி வேக் ஐடியா. இதை நான் போயிட்டு மென்டர்ஸ் அப்படின்ற ஹூஎவர் ஐ ட்ரஸ்டட் ஹூ வில் நாட் ஜட்ஜ் மீ அவங்கக்கிட்ட சொல்கிறப்போ, ரதீஷ் கிருஷ்ணன் இஸ் அ ஃப்ரெண்ட் அண்ட் அ மென்டர். ஸோ அவர் வந்து சொல்லு என் ஃபேமிலிக்கு நீ சோறு போடுறேன்னு சொல்லிட்டேன், நான் எவ்வளோ பே பண்ணோம் அப்படின்னு கேட்டார். எனக்கு நம்பர் சொல்ல தெரியல. ஒரு 1 வீக் ஃபாலோ பண்ணார்.
பேப்பர் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு we were meeting up, we were juggling. Parallelly I was talking to MV சுப்ரமணியன், விஷின்னு சொல்லி 2 பேர் டை சென்னை. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி எங்ககிட்ட ஃபார்ம் இருக்குது, ஃபார்மராக கேன் வி டூ இட் அப்படின்லாம் சொல்லி. ஸோ சடன்லி த ஹோல் வேர்ல்ட் வாஸ் ஹெல்பிங் அஸ் பில்டு த ஐடியா 2018. நாங்கள் 2015 ஃபார்மிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஒரு 3 வருஷம் நாங்கள் பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் வி ஆர் திங்கிங் திஸ் இஸ் த வே ஃபார்வர்ட். எங்கள் ஃபார்மில் பண்ணுறதுனா நான் கடையில் விற்றுட்டு போயிடுவேன், அவ்வளோதான், சிம்பிள். நான் விளைவிக்கிறதே எங்கேயோ நான் விற்பேன். பட் தட் இஸ் நாட் வாட் மை ட்ரீம் இஸ். ஐ வாண்ட் எவ்ரிபடி டு ஈட் ஆர்கானிக். என் ஃபுட் ஃபார்ம்லேருந்து மட்டும் நான் உலகத்துக்காக சோறு போட முடியாது, சரிங்களா? ஸோ அதனால் எனக்கு இந்த ஐடியா இருக்குது. ஐ வாண்ட் வெல்கம் டு யுவர் விஷன். இட் ஹெல்ப் பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம். இதுக்கு நீட் இருக்குது, இது நீங்கள் பண்ணுவீங்க பிகாஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம், யூ ஆர் பேஷனட் டு சால்வ் இட், கம் லெட்ஸ் பெட் ஆன் யூ அப்படின்னு ஃபவுண்டர்ஸ் மேலே தான் எல்லா இனிஷியல் கம்பெனிஸும் இன்வெஸ்டர்ஸும் பெட் பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ ஸ்டாலின் நான் வந்து இதை எடுத்து செய்கிறோம், கம் லெட்ஸ் டூ இட்ன்ற மாதிரி ஆரம்பித்தோம். தே புட் இன் அ சீட் கேபிட்டல் ஆரம்பித்து 18 ஃபேமிலி தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. அவ்வளோதான் எங்களுக்கு போய் தேவை. 20 பேர் நம்மளை நம்பி காசு போடுவாங்களா அப்படின்னு ஆரம்பித்தோம். வி ஹேட் 18 ஃபேமிலிஸ் who very much believed organic food is needed for them. And எனக்கு மாதம் 3000 மாதிரி they paid 9000 rupees to get started. எனக்கு இப்போ வந்து 9000 பே பண்ணிட்டாங்க. வாரம் வெஜிடபிள்ஸ் கொடுத்தே ஆகணும், ஃபீட்பேக் வரும், கேன் வி லேர்ன் ஃப்ரம் தேம். ஸோ தேவர் மை இனிஷியல் கொஹோட்டுன்னு சொல்லுவோம். இந்த ஐடியாவை நம்புகிறாங்க. இதில் என்னென்ன கஷ்டம் இருக்குது, ஏன்னா மழை பெய்யும், இது வந்து டெலிவரி எப்போ லேட்டாக போகலாம், அவங்களுக்கு தேவையாக இல்லாத காய்கறியை நான் கொடுக்கலாம், நிறையா இருந்துச்சு. ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் ஐயோ இவ்வளோ விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணுமா, இது ஒரு பிஸ்னஸ் அவ்வளோ ஈஸிலாம் கிடையாது. Still those families are sticking to it. At least 60% of those families are still customers 7 years அப்புறமும். ஸோ என்னாச்சு, இந்த மாதிரிலாம் எங்களுக்கு ஆரம்பித்து போயிட்டே இருந்தது. 18 ஃபேமிலியோட ஐ ட்ராவல் ஃபார் about 6 to 8 months. அடுத்து நாங்கள் க்ரீடியாக கஸ்டமர் நிறையா வேணும் இப்படி பண்ணணும்லாம் இல்லை, பேஷனேட்டாக 6 மாதம் அவங்களோட ஃபீட்பேக் எடுத்துக்கிட்டோம். அவங்க எப்படி சாப்பிட்றாங்க, இன்ஃபேக்ட் நான் டெலிவரி பண்ணுறப்போ அவங்க மோந்து பார்க்குறாங்களா, அவங்க வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறாங்களா, வெளில வைக்கிறாங்களா, பேக்கில் எது வந்து எக்ஸைட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி எல்லா கஸ்டமர் நியூவன்சஸும் ஒரு விஷயமாக பார்த்து 18 ஃபேமிலிஸில் ஆரம்பிச்சது இன்றைக்கி 15,000 ஃபேமிலிஸ்க்கு க்ரோ ஆயிருக்கு. ஸோ தட் இஸ் த ஜர்னி. ஸோ இட் வாஸ் நாட் லைக் வெரி ஈஸி, பட் கொஷினே எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போயிடுச்சு. பட் ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த ஐடியாவை பிலீவ் பண்ணி ஆரம்பத்தில் அந்த சி கேபிட்டல் போட்டது ஒரு பெரிய பூஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, நீங்கள் அதுக்கடுத்து நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரேஸ் பண்ணுறப்போ பீப்புள் லுக் அட் ட்ராக்ஷன். வாட் ஹேவ் யூ டன், நீ என்ன பண்ணியிருக்க, காசு வந்துச்சு, அந்த காசை எப்படி மல்டிப்ளை பண்ணியிருக்க, வெரி ஏபிள் டு மேக் மணி, டு யூ ஹேவ் பேயிங் கஸ்டமர்ஸ். ஏன்னா நிறைய பேர் கம்பெனி ஆரம்பிச்சு வி வில் ஹேவ் ஃப்ரீ கஸ்டமர்ஸ் சும்மா ட்ரை பண்ணால் எல்லாமே பிளாட்ஃபார்ம் இஸ் கம்ப்ளீட்லி சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டு தான். அப்போ சப்ஸ்கிரிப்ஷனாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிவட் பண்ணிட்டோம் ஓவர் கோவிட். இப்போ வந்து நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணுறீங்களோ அதுக்கு நீங்கள் பே பண்ணுவீங்க. பட் அப்போ இட் வாஸ் அ சப்ஸ்கிரிப்ஷன் மாடல். ஸோ அதுக்கப்புறம் ஃபாலோ ஆன் ஃபண்டிங் ரேஸ் பண்ணுறப்பெல்லாம் கொஸ்டின் வாஸ் ஹவு மெனி ஃபேமிலிஸ் ஆர் பையிங் ஃப்ரம் யூ, ரிப்பீட்டடாக எவ்வளோ பேர் வாங்குறாங்க, எவ்வளோ ஃபார்மர்ஸ்க்கு நீ வந்து பெனிஃபிட் பண்ணியிருக்க. ஆமாம், எல்லாமே இட்ஸ் ப்ராப்பர் கம்பெனி, ப்ராப்பர் ரீட்டெயில், அதுவும் ரீட்டெயில், அக்ரி எல்லா ஃபேக்டர்ஸும் ப்ளே இன் பண்ணும். பட் என்னன்னா பீப்புள் will நாட் லுக் அட் இட் லைக் ஐடி கம்பெனி. நான் சாஸில் போட்டிருந்தேன் அப்படின்னா நான் போட்ட காசு 10x ஆகும், 20x ஆகும்னு பேசுகிறது இங்கே வந்து 4x ஆகலாம், 5x ஆகலாம். ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இண்டஸ்ட்ரி டு இண்டஸ்ட்ரி இருக்கும். ஸோ யூ ஷுட் கெட் ஃப்ரம் இன்வெஸ்டர்ஸ் ஹூ பிலீவ் இன் த விஷன், ஹூ கேன் பி யுவர் பார்ட்னர்ஸ் ஃபார் க்ரோத். அது வந்து ஐ எம் அகெயின் பிளெஸ்ட் டு ஃபைண்ட் த ரைட் பீப்புள். வி ஹவ் செட் நோ டு லாட் ஆஃப் தெம். நிறைய மீட்டிங்ஸ் வந்து நாங்கள் வந்து ஒர்க் ஆகாதுன்னு சொல்லி நோ கூட சொல்லியிருக்கோம். பட் எங்கள் கூட ட்ராவல் பண்ண ஆல் இன்வெஸ்டர்ஸ் ஹேவ் ஆல்சோ பின் கஸ்டமர்ஸ். அவங்க வந்து அடுத்த பீப்புளை ரெஃபர் பண்ணியிருக்காங்க அண்ட் அப்படி தான் க்ரோ ஆகிட்டு இருக்கோம். நைஸ் மேம். இன்னிலேருந்து நானும் உங்களோட கஸ்டமர் ஆகிடுங்க, நல்லா அவங்களை ஹெல்த்தியாக பார்த்துக்கிறேன். ஷோர் மேம். இப்போ நீங்கள் வந்து லைக் சொன்னீங்க இல்லையா, லைக் வி ஹாவ் லைக் அரவுண்ட் 10 டிஸ்ட்ரிக்ஸ் தமிழ்நாட்டில் வந்து ஆன்போர்ட் பண்ணியிருக்கீங்க, நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போது வந்து அதில் என்னென்ன மாதிரி க்ரைட்டீரியாஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது வந்து நான் கார்ப்பரேட் ஜாபில் இருக்கேன், இப்போ என்னோடய ஃபார்ம் அங்கே இருக்குது, அந்த தட் ஃபார்ம் இஸ் ரெடி அண்ட் ஐம் லைக் நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண ரெடியாக இல்லை, பட் என்னால் அங்கே ஆள் போட்டு என்னால் அதை வந்து மேனேஜ் பண்ணி உங்களுக்கு தேவையானதில் கொடுக்க முடியும் அப்படின்னா யூஆர் ஆன்போர்டிங் தட் பர்சன் ஆல்சோ. அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணுறீங்க. எங்களுக்கு கூட ஒர்க் பண்ணுறது வந்து அந்த ஃபார்மில் யார் இருக்காங்களோ அவங்களா இருக்கும். ஏன்னா நான் இனிஷியலாக வென் வி ஸ்டார்டட் டு டில் நவ் மெஜாரிட்டி ஆஃப் எங்களோட ஃபார்மர்ஸ் யாருன்னா அவங்க நிலத்தில் இறங்கி வேலை செய்கிறவங்க. ஏன்னா அவங்களுக்கு வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ்ன்றப்போ நீங்கள் ஒரு நாள் விட்டாலும் வெண்டைக்காய் முத்திடும். யூ ஹாவ் டு டூ அட்டென்ஷன். ஹார்ட்டிகல்ச்சரில் ஜாஸ்தி அப்படிங்கிறப்போ அங்கே இருக்கிறவங்க அந்த பேஷனோட பண்ணணும், இல்லை அவங்க தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் இந்தியாவிலையுமே பார்த்தீங்கன்னா 85-86% வந்து ஸ்மால் ஹோல்டர் ஃபார்மர்ஸ், 1 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சுருக்கவங்க. எனக்கு அவங்க தான் லேண்டை விற்றுட்டு போய் இது பண்ணிடக்கூடாது. ஸோ ஐ வாண்ட் டு ஒர்க் டைரக்ட்லி வித் ஃபார்மர்ஸுங்கிறப்போ
பெரும்பாலும் அந்த விவசாயி அங்கே இருக்கிறாங்க. அந்த ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ஸ் ஃபோக்கஸே பார்த்திங்கன்னா நம்ம அங்கங்கேயும் ஒருத்தர் கூட ஒர்க் பண்ணுறதை விட ஒரு கிராமத்தில் ஒரு கிளஸ்டராக பண்ணோன்னா லாஜிஸ்டிக்ஸ் ஆல்சோ வில் பி ஈஸியர். ஸோ அந்த ஊரில் ஒருத்தர் ஆரம்பிப்பார், அடுத்து பக்கத்து ஃபார்மர், அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க அடுத்தடுத்து செயின் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் மாதிரி தான் நடக்கும். ஸோ சின்ன விவசாயிகள் தான் மேஜராக நம்ம ஒர்க் பண்ணுறோங்க. நீ ஐடி நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லலை, நான் உங்ககிட்ட பேசுகிறத விட அங்கே உங்கள் ஃபார்மில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஹூஸ் ஒர்க்கிங், அவங்களால கொடுக்க முடியுமா, அதாவது திடீர்னு அவங்க அங்கே ஏதோ கெமிக்கல் பண்ணால் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது. நிறைய வாட்டி தட் இஸ் ஆல்சோ ஹேப்பனிங், நமக்கு தெரியவே தெரியாது. அதுக்கு ஏதாவது அங்கே ஆள் போட்டு மானிட்டர்லாம் பண்ணுவீங்களா? மானிட்டர்லாம் பண்ணலாம், பட் நீங்கள் என்ன லெவல் ஆஃப் மானிட்டர் பண்ண முடியுங்க? சிசிடிவி போடுவீங்களா? அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? ஸோ இட் இஸ் அ மேட்டர் ஆஃப், அதனால தான் சொல்கிறேன் ஆன்போர்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு ஃபார்முக்கு நீங்கள் போனீங்க 10 நிமிஷத்தில் கண்டுபிடிச்சிடலாம் அவங்க கெமிக்கல் போட்டாங்களான்னு. அங்கங்கே பாட்டிலாக கிடக்கும், நீங்கள் மோந்து பார்க்கலாம், நீங்கள் அவங்க என்ன உரம் போடுறாங்க, எங்கே சீது வாங்குறாங்க, டெஸ்ட்டு மாதிரி அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். பட் வி ஒர்க் வித் எவ்ரிபடி ஆன் வை ஆன்போர்ட் பண்ணுறோம், என்ன யூஸ் பண்ணுறாங்க ப்ராசஸ்ஸு. அண்ட் வெஜிடபிள்ஸ்னால வாரத்துக்கு 2-3 தடவை காய்கறி பறித்து தான் ஆகணும். ஏதோ ஒரு இது குயிக்காக மாட்டிப்பீங்க. அதனால் வி ஹவ் பீன் ஸ்ட்ராங் அபவுட் ஃபார்மர் ஆன்போர்டிங் அண்ட் ஒர்க்கிங் வித். அந்த மாதிரி யாராவது இது வரைக்கும் லைக் கெமிக்கல் யூசேஜில் நாங்கள் யாரும் இது வரைக்கும் மாட்டி யாரும் தப்பு பண்ணல. ஆனால் அவங்களுக்கு எப்பயாவது கஸ்டமர் சொல்லுவாங்க, நான் இந்த வாட்டி வாங்கின பொருளாங்க அதை ஸ்மெல் வித்தியாசமாக இருந்துச்சு, கொஞ்சம் பார்க்குறீங்களா, ஐ ஸ்மெல்ட் இட் லைக் கெமிக்கல் அப்படின்னு சொன்னாங்கன்னா தென் வி இன்வெஸ்டிகேட் அண்ட் see வாட் ஹேப்பன். அவங்க அனுப்பிச்ச பேக்கோட ஏதாவது மிக்ஸ் ஆகிருந்ததா, இல்லை இவங்களே வந்து நேற்று அதாவது நீம் ஆயில் ரொம்ப ஸ்ப்ரே பண்ணி அதனால அந்த கசப்பு வாடை அடிச்சிச்சா. ஸோ வி டூ கெட் இந்த மாதிரி டவுட்ஸ் வந்து வரதான் செய்யுது, சப்ஜெக்டிவாக நிறைய வரும். பட் கெமிக்கல் மாட்டி ஒரு ஃபார்மர் நமக்கு வந்து டவுட்டாக இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டாப் பண்ண கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்களா? இப்போ எனக்குலாம் நீங்கள் தக்காளி கொடுனா ஜஸ்ட் நான் அதை வாஷ் பண்ணிட்டு நான் அதை அதுதாங்க சிட்டியில் உள்ள மக்கள் ஐ வுட் ஸ்மெல் இட் அப்படிலாம் வந்து இல்லை, தெர் ஆர் பீப்புள். அதுதான் சொல்கிறேன்ல, எனக்கு நான் வந்து அவேராக நினச்சி பேசிகிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. தெர் ஆர் பீப்புள் ஹூ ஆர் வெரி ஸ்பெசிஃபிக் அபவுட் வாட் தே புட் இன்சைட் தர் பாடி. எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. ஐ மீன் ஐ ரியலி ஐம் வாவ்ட். ஒரு கஸ்டமர் வந்து என்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறாரு, ஒரு 2 months வாங்கிட்டுருக்காரு. அப்போ நான் தான் பேசிகிட்டு இருப்பேன் இனிஷியல் டேஸ்னால். அவர் எனக்கு கால் பண்ணி, அர்ச்சனா இஸ் யோர் காலிஃப்ளவர் ரியலி ஆர்கானிக்? ஆமாம் சார், நான் போயிருக்கேன், இது மாதிரி ஊட்டியில் இந்த ஃபார்மர் பண்ணுறாரு, ஐ விசிட்டட் த ஃபார்ம், இட் இஸ் ரியலி ஆர்கானிக்னு சொன்னேன். ஐ எம் வெரி ஹோப்ஃபுல் பிகாஸ் 8 years நான் காலிஃப்ளவர் சாப்பிட்டது கிடையாது. ஐ டோன்ட் ட்ரஸ்ட் காலிஃப்ளவர்ஸ் இந்த மார்க்கெட், ஐ நோ வாட் ஹேப்பன்ஸ் ஆக்சுவலி. 8 வருஷமாக சாப்பிடாத ஒரு மனுஷன் இப்போ எங்ககிட்ட ஆர்டர் பண்ணியிருக்காரு. ரெண்டாவது, ஸோ மெனி மதர்ஸ் ஆர்டர் ஃப்ரம் மீ சேயிங், என் குழந்தைக்கு நான் இப்போ தான் சாலிட்ஸ் ஆரம்பிச்சிருக்கேன்னுச்சுன்னா இந்த கேரட்ஸ் வந்து உண்மையிலே ஆர்கானிக்காக. இப்போ நான் இந்த மதர் ட்ரஸ்ட் மை ஹார்வெஸ்ட் ஃபார் தர் ஃபுட். ஸோ இப்போ அந்த குழந்தைக்கு என்ன ஆனாலுமே வி ஆர் ரெஸ்பான்சிபிள். ஸோ இந்த ஃபார்மசியில் மருந்து கொடுக்குறவங்க கூட சரியாகாதுன்னு வருத்தப்படுவாங்களான்னு தெரியல. பட் ஃபார் அஸ் இட் இஸ் அ லாட் மோர் இமோஷனல் டிசிஷன் ஃபார் தெம் டு சூஸ் ஆர்கானிக் அண்ட் see how it works. ஸோ இந்த மேங்கோ சீசன் அப்போல்லாம் சொல்லுவாங்க, என் குழந்தை சாப்பிட்ற மேங்கோங்க, நான் ரொம்ப பயந்து வாங்காமலே இருந்தேன் எங்கேயும், இப்போ தான் எனக்கு திருப்தியாக இருக்குது அப்படின்னு. அந்த வி ஆர் ஏர்னிங் பீப்புள்ஸ் ட்ரஸ்ட்டுங்கிறது வந்து அதுதான் ஈஸியாக பிரேக் பண்ணவும் முடியும். யாரோ ஒருத்தங்க ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் ரொம்ப கஷ்டமாக வி ஹவ் பீன் காஷியஸ்லி ஒர்க்கிங் ஆன் பீப்புள்ஸ் ட்ரஸ்ட். நீங்கள் வந்து பேஷன் சொல்லும்போது what I thought அப்படின்னா, இப்போ வந்து லைக் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் சொன்னீங்க, இப்போ அப்ராடில் படிக்கிறவங்க மேக்ஸிமம் அவங்கள படித்த காசே வந்து 75% அக்ரிகல்ச்சர்லேருந்து வந்ததாக தான் இருக்கணும். ஐ அக்ரி ஆன் தட். இப்போது எனக்குமே வந்து கோர் வந்து என்னோடய அப்பா படித்தது, நான் படித்தது இல்லைனாலும் என் டேடி படித்தது எல்லாமே வந்து அக்ரிகல்ச்சர் மணி தான், கரெக்டுங்களா? ஸோ இப்போ வந்து யாராவது இப்போ நானே போய் இப்போ அக்ரிகல்ச்சருக்குள்ளே குதிக்கிறேன், நானே பண்ணுறேன்னா, people will see me as a social entrepreneur or suddenly philanthropist அந்த மாதிரி பார்க்குறாங்க. அந்த மாதிரி யாரால தான் நம்ம இருக்கோமா? இப்போ உங்களையே வந்து ஒரு தியாகியா அப்படிலாம் பார்ப்போம். இல்லை, அதெல்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? பல வருஷமாக எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா வந்து, என்னடா இவ்வளோ பேர் வேலைக்கு ஆஃபீஸ்க்கு வராங்க, வேலை இருக்கா, இல்லை நீ கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கியா, வாய் ரொம்ப பேசுகிற, நீ மார்க்கெட்டிங் வருது உனக்கு, எனக்கு ஏதோ மார்க்கெட்டிங் வருதுன்னு நினைக்கிறேன், ஆனால் நீ தப்பான இண்டஸ்ட்ரியில் மார்க்கெட் பண்ணுற, இதையே நீ வந்து வேறு இண்டஸ்ட்ரியில் போய் பேசினா நிறைய விற்றுருக்கோம், யூ டூயிங் த ராங் ஜாப் அப்படின்னு எங்கள் அப்பா நினச்சிருக்காங்க. என் நெய்பர்ஸ் எல்லாம் வந்து இந்த பொண்ணு என்ஜிஓ நடத்துகிறா, ட்ரஸ்ட் நடத்துகிறா, இவங்கள அதாவது ஏன்னா எல்லா டீம் மெம்பருக்கும் நான் ஒரு ஸ்டோரி சொல்லுவேன். என்ஜிஓ தான் நினைப்பாங்க இல்லையா? ஆமாம், அக்ரிகல்ச்சர் அப்படின்னா ஈச் ஒன் ஹேஸ் அ வெரி டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் ஸ்டோரி. இவங்க வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் வந்திருப்பாங்க, இல்லை இன்னொருத்தவங்க வந்து, ஸோ தேர் ஆல் ஹேவிங் ஸ்டோரிஸ் ஆஃப் சேஞ்ச். ஸோ கிட்டத்தட்ட என்னை லேபிள் குத்திட்டாங்க, இந்த பொண்ணு வந்து ஏதோ என்ஜிஓ நடத்துகிறா அப்படின்ட்டு. ஹாஸ்டல்லாம் ஸ்டே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், சாப்பாடு சமைக்கிறோம், கிட்டத்தட்ட இவ காசுக்கு மட்டும் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி ஒரு இமேஜ் ரொம்ப நாளாக இருந்துச்சு. பட் ஆஃப்டர் ஆல் தீஸ் இப்போ நிறைய பேப்பரில் பார்க்குறது, இதெல்லாம் மீடியாவில் பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் கொஸ்டின் பண்ணி, பொண்ணு ஓகே காசும் பண்ணுறா, ஷி வாண்ட்ஸ் டு பில்ட் சம்திங் பிகர், நாட் ஜஸ்ட் இது அப்படின்றது, இட் இஸ் அ ஃபேஸ்.
எல்லாருமே வந்து ஆண்டர்ப்ரனர்ஷிப்னா புரியாது, இட்ஸ் ரிஸ்கி. அண்ட் நான் சொன்ன மாதிரி இவ்வளோ சேலஞ்ச் இருக்கிறப்போ அவங்க என் நல்லதுக்காக தான் எனக்காக அக்கறைப்படுறாங்க, நானே வந்து மாத்தட்டிட்டு போயிட வேண்டியதான். நைஸ் ஆக்சுவலி. இப்போ நீங்கள் இதுக்குள்ளே வந்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் காலிங் ஆர் யூ see சம் கேப் இன் த மார்க்கெட் எனிதிங் லைக் தட்? ஆக்சுவலி போத்துங்க. ஏன்னா பர்சனல் காலிங் நான் போய் இருந்துட்டு இஃப் தேர் இஸ் நோ நீட் ஃபார் இட் நான் டயர்டாக இருப்பேன். எதுக்கு பண்ணணும்? ஏன்னா we will see food wasted, we will see a lot more challenges இல்லையா? ஸோ ஆரம்பம் வந்து அது எங்களை இட் காட் ஸ்டார்டட், பேஷன் வந்து எங்களை ஆரம்பிக்க வச்சுச்சு. பட் இன்னைக்கு பர்பஸ் தான் இஸ் கெட்டிங் மீ ஃபார்வர்ட். எனக்கு வந்து கிராமத்தில் ஒர்க் பண்ணணுன்றது எனக்கும் என் ஹஸ்பண்டுக்குமே இருந்துச்சு. ஸோ அதனால் எங்களுக்கு அந்த ட்ரான்சிஷன் டு அ வில்லேஜ் அதுன்றதெல்லாம் we were passionately doing it. பட் அன்றைக்கி அந்த இறங்கி வேலை பார்த்தனால இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு ஃபார்மர் ஏதாவது பிரச்சனை சொன்னால் எனக்கு புரியுது. ஸோ இட்ஸ் அ இன்வெஸ்ட்மெண்ட் we did on our lives to learn the sector. தட்ஸ் நைஸ் மேம். இப்போ வந்து இப்போ ஓகே மேம், நீங்கள் வந்து இந்த ரெவன்யூ ஸ்ட்ரக்சர் இது எல்லாமே சொன்னீங்களே. இப்போ எங்கிட்ட 2 acres ஆஃப் லேண்ட் இருக்குது. நீங்கள் ஒரு ஃபார்மரை வந்து பேசிட்டு இருக்கோம். அதுதான் நீங்கள் வந்து ஆன்போர்ட் பண்ணுறீங்க, ஓகேவா? ஆன்போர்ட் பண்ணிவிட்டு லைக் வாட் இஸ் ஏர்னிங் பொட்டன்ஷியல் நான் கேட்குறேன். இல்லை, இன்றைக்கி விவசாயி வந்து நெல் மட்டும் போடுறாங்க அப்படின்னா அவங்களால வந்து 2 போகம் தான் போட முடியுது. அவங்க எடுக்கிற காசு 12-15,000 தான். 3 மாதத்துக்கு கழித்து பார்த்திங்கன்னா 5,000 கூட அவங்க கைக்கு வந்து நிற்காது. அண்ட் அதுவுமே எல்லா ரிஸ்க்கும் ஃபார்மேட் இருக்குது. ஆனால் மை ஹார்வெஸ்ட் ஃபார்ம்ஸில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நான் ஹார்ட்டிகல்ச்சரில் நான் உங்களுக்கு 4-5 கிராப்ஸ் நான் ஃபுட் ஃபாரஸ்ட்டாக தான் உங்களை வந்து வளர்க்க சொல்கிறோம். எல்லா க்ராப்பும் ஃபெயிலியர் ஆகாது. வருஷம் ஃபுல்லாக 8 to 9 months உங்களுக்கு ரெவன்யூ ஃப்ளோ இருக்குது. நீங்கள் 15,000-20,000 மாதம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிற மாதிரி we can plan it, predictable income அப்படின்னு பார்க்குறப்போ we have changed ஃபார்மிங் செய்கிற விதமே. மோனோ கிராப்பிங்லேருந்து மல்டி கிராப்பிங், என்ன கையிலேருந்து போகிற எக்ஸ்பென்ஸை குறைச்சிருக்கோம். ஸோ தட் வர காசு உங்களுக்கு ஜாஸ்தியாக கைக்கு நிற்கும். ஸோ ஐ திங்க் we have changed a lot of things. அதனால் ஃபார்மிங் வயபிளாக இருக்குது. ஓகே மேம், நிறைய ஃபார்மிங் பற்றி பேசிட்டோம், உங்கள் பிஸ்னஸ் பற்றி நிறைய பேசிட்டோம். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு நம்ம வரலாம். ஒரு பிஸ்னஸை வந்து என்ன டைமில் நம்ம ஸ்கேல் பண்ணணும், எப்போ இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டான டைம் டு ரைஸ் இன்வெஸ்ட்மெண்ட்? பியூர்லி டிபெண்ட்ஸ் ஆன் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எதுக்கு. கஸ்டமர் க்ரோ பண்ணுறதுக்கா, பிராண்ட் பில்ட் பண்ணுறதுக்கா, டீம் ஹையர் பண்ணுறதுக்கா, இல்லை உங்களுக்கு ஒர்க்கிங் கேபிட்டலே தேவையா மாதம் பொருள் வாங்குறதுலேருந்து எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லி ஒய் யூ நீட் த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது. ஏன்னா ஐடியா ஸ்டேஜில் ஒய் வுட் சம்படி இன்வெஸ்ட் ஆன் யூ அப்படின்ற கொஸ்டின் இருக்குல்ல. மோஸ்ட் பீப்புள் இன்வெஸ்ட் ஃபவுண்டர்ஸ் ஆர் தி ஐடியா. ஒரு சின்ன காசாக போட்டு பார்ப்பாங்க, ஒர்க்காக தானே எடுத்து ட்ரை பண்ண அப்படின்னு. ஸோ நீங்கள் எதுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு ஹூ பிலீவ்ஸ் இந்த ஐடியான்றது அதுக்கப்புறம் தான் பண்ணணும். ஸோ தேர் இஸ் நோ ரைட் ஆன்சர் சேயிங் இப்போ தான் நீங்கள் ரேஸ் பண்ணணும், இப்போ தான் ரேஸ் பண்ணக்கூடாதுன்னு. சில கம்பெனிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய பெரிய ஃபவுண்டர்ஸ்லாம் ஆரம்பிச்சோடனே they will raise 8 crores 10 crores. எக்ஸாக்ட்லி. நமக்குலாம் காசு கிடைக்கல, அவங்களுக்கு மட்டும் எப்படி கிடைக்கும்ன்ற மாதிரி இருக்கும். இட்ஸ் பிகாஸ் they have convinced about the market potential. Nobody has solved this problem. I have an answer. I will do it. And they will do it. சரிங்களா? ஸோ அதனால் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டும் உங்களோட யூஸ் ஆஃப் ஃபண்ட்ஸும் உங்களோட ஃப்யூச்சர் பொட்டென்ஷியல் ஆஃப் நீங்கள் சொல்கிற அந்த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் த கம்பெனி. என்ன பண்ண எனக்கு தெரிஞ்ச நிறைய கம்பெனி மந்த்லி ரன்வேக்காகலாம் வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரைஸ். ஈக்விட்டி வந்து ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. ஸோ அதனால் நீங்கள் ஈக்விட்டி தான் வாங்கணுமா, இல்லை இந்த விஷயத்துக்குலாம் எனக்கு பேங்க் லோன் இருந்தால் போதும், எனக்கு உள்ள ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறேன் ஆனால் எனக்கு க்ரோ ஆகுறதுக்கு பேங்க் லோன் எடுத்து நான் அடைக்க முடியும்னா தட் இஸ் அ சேஃபர் வே ஆஃப் டூயிங் இட் ஆல்சோ. பட் சில பேருக்கு பேங்க் பண்ணால் நமக்கு கொலாட்ரலே கிடையாது, பேங்க்கே ஒர்க் ஆகாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா வேறு ஆப்ஷன் தேடணும். அப்படின்றப்போ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைங்கிறது எல்லா கம்பெனியும் ஆமான்னு தான் சொல்லுவோம். எல்லாருக்குமே இன்வெஸ்ட்மெண்ட் யார் காசு கொடுத்தாலும் எவ்வளோ வேணும், அது யார்கிட்டேருந்து வேணும் அப்படிங்கிற கிளாரிட்டிக்கு நீங்கள் வந்து ஒய் அண்ட் க்ரோத் தெரிஞ்சதுன்னா எக்ஸாக்ட்லி. இப்போ வி ஆர் ஆல்சோ ரைசிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மேம். இப்போது எங்களோட ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா கேன் டிஸ்க்ளோஸ் இட் லைக் 2 CR ரெவன்யூ நான் எடுத்திருக்கேன். நிறைய ஏஞ்சல்ஸ் வருவாங்க, நான் 10 lakhs போடுறேன், நான் 5 lakhs போடுறேன், 20. உங்களோட 10 lakhs 20 lakhs எனக்கு வேண்டாம். எதுக்கு அந்த என்னோட மினிமமே வந்து ஆல்ரெடி மை கம்பெனி இஸ் மேக்கிங் தட் ஃபார் அ மந்த் அப்படின்றப்போ ஒய் ஷுட் ஐ கோ ஃபார் தட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி தான் எனக்குமே அந்த கொஸ்டின் மார்க் இருக்கும். ஸோ லைக் பெங்களூர் பொறுத்த வரைக்கும் இஸ் ஓகே, பட் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. லைக் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இந்த ஏஞ்சல்ஸ் இதெல்லாமே வந்து ஒரு புரியாத விஷயமாவே தான் இருக்குது. கன்சர்வேட்டிவாகவும் இருக்குது நம்ம மார்க்கெட். பட் தெர் ஆர் பீப்புள் டுடே இன்வெஸ்டிங். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் 2012 ஆரம்பித்த மாதிரி இல்லை, உலகம் மாறி இருக்குது. ரொம்ப பேர் வந்து பீப்புள் ஆர் லுக்கிங். ஆமாம், ஏன்னா நான் காலேஜ் படித்த டைமில் நீங்கள் பிச் டெக்கோட சுற்றிட்டு இருந்தீங்க. ஐ நோ யூ. விடுங்க அதெல்லாம் ஒரு காலம். இப்போயுமே பிச் டெக்கோட தான் சுற்றிட்டு இருக்கிறோம். லைக் அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகி அதுக்கப்புறம் உங்களோட விஷன் சேஞ்ச் ஆயிருக்கு இல்லையா இப்போ வரைக்கும்? இட்ஸ் லைக் இட்ஸ் ஃபீல்ஸ் லைக் அ பர்சனல் வெர்ஷன் 9.0 10.0 போயிட்டு இருக்கோம்.
7 years you have in this market. Okay. So last segment of podcast நம்ம வந்துட்டோம். ஸோ லைக் இப்போ வந்து நிறைய பேர் இப்போ சிட்டியில் இருக்கிறவங்கனால லைக் ஓகே இப்போ உங்ககிட்ட வந்து வாங்குறது தட் இஸ் ஃபைன். என்னால் ஃபார்மிங் பண்ணி என்னால் ஆர்கானிக்காக பண்ண முடியாது. லைக் ஒரு நான் ஹோம் கார்டன்லேயே என்னோட கிச்சன்லேயே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா ஏதாவது சின்னதாக லைக் சீட் டு பிளேட் அந்த ஒரு எஜுகேஷன் மட்டும் கொடுத்தீங்கன்னா எனக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீரை வகைகள் எல்லாமே வளர்க்குறது ஈஸி. ஸோ நான் ஃபார்ம்லேருந்து நான் டெலிவரி பண்ணால் கூட அது வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு ஹாப்பினஸ் கொடுக்காது. இட்ஸ் மோர் ஃப்ரெஷர் வென் யூ க்ரோ இட். அதனால் நான் வந்து இந்த கீரை, புதினா, அரைக்கீரை, கருவேப்பிலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வெரி ஈஸி. மேத்தி கீரைலாம் ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம். அண்ட் அதுக்கான விதையுமே ரொம்ப காஸ்ட்லிலாம் கிடையாதுங்க. நான் சொன்னேன் அந்த பேஷன்ஸும் எஃபர்ட் தான் வேணும். இருந்துச்சுன்னா நீங்கள் சின்ன ஒரு 4-5 பாட்லேயே ஆரம்பித்து அதெல்லாம் பண்ணலாம். அண்டு பச்சை மிளகாலாம் ஒரு 2 செடி வச்சாலே உங்களுக்கு தேவையான 2-3 பச்சை மிளகா தான் அப்பப்போ தேவைப்படும். ஸோ நீங்கள் வீட்டில் ஹோம் கார்டனில் வச்சுருக்கீங்களா? எல்லாம் ஹோம் கார்டன்லாம் வச்சுருந்தேன். இப்போ கரண்ட்டாக இல்லை, பிஸியாக மேனேஜ் பண்ண முடியல. பட் இருந்தப்போ நான் எங்கள் ஃபாதர்லாம் பயங்கர பேஷன். 60 வெண்டைக்காய் செடி இருந்துச்சு எங்கள் வீட்டில். அப்போ தான் எங்கள் வீட்டுக்கு தேவையான வாரத்துக்கு 3 நாள் 1/2 கிலோ 1 கிலோ கிடைக்கும். எவ்ரி வெண்டைக்காய் செடியில் நான் ஒரு செடியிலேருந்து ஒரு 2-3 தான் அட் டைம் பறிக்க முடியும். ஸோ பத்தாது இல்லை. ஸோ 1 கிலோ வெண்டைக்காய் வேணாலே உங்களுக்கு 10 செடியோட ஹார்வெஸ்ட் தான் வரும். ஸோ அதனால் நாங்கள் எங்கள் இன்லாஸ் வீட்டில் இன்னமும் வி ஹாவ் அ ப்ராப்பர் கார்டன். முருங்கை மரம்லாம் அது வந்து பயங்கர வள்ளல் மாதிரி காய்ச்சிக்கிட்டே இருக்கும். பொடலங்காய், பீர்க்கங்காய்லாம் எப்போயுமே நீங்கள் கொடி கொடியாக காயும். ஸோ அது மாதிரி நிறைய மெடிசினல் பிளான்ஸ் வளர்ப்போம். ஸோ நான் என்ன சொன்னால் கீரை வளங்குறேன், மெடிசினல் பிளான்ஸ் வளருங்க. அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் தக்காளி. ஸோ உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் சட்னி செய்யணும் அப்படின்னா டக்குன்னு போய் 2 தக்காளி பறிச்சிங்களா, நம்ம வீட்டு தக்காளியில் சட்னி வச்சோமா அப்படின்ற மாதிரி யூ கேன் ஃபீல் இட். அதை விட்டு எனக்கு ஸ்ட்ராபெரி வளர்க்கணும், எனக்கு வந்து ஆரஞ்சு வளர்க்கணும் அப்படின்லாம் யோசிச்சிங்கன்னா அதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் ரைட் திங். ஏன்னா இட் நீட்ஸ் ஸ்பேஸ், இட் நீட்ஸ் கிரவுண்ட், வேர் போகிறதுக்கு வேணும். ஸோ சம்டைம்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இஸ் ஆல்சோ அ ப்ராப்ளம். ஸோ கரெக்டாக என்ன நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி வளர்த்திங்கன்னா ரிசல்ட் வரும். நல்ல மண், நல்ல எஃபர்ட்டு, பொறுமை, இந்த 3 இருந்துச்சுன்னா நேச்சர் வந்து உங்களுக்கு பிளெஸ் பண்ணி நல்ல செடிகள் கொடுத்துரும். ஸோ மேம் இப்போ நீங்கள் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க ஒரு கிச்சன் கார்டன்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், கீரை வகைகள்லாம் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் இஃப் தே ஆர் பையிங் ஃப்ரம் அவுட் சைடு ஒரு பிக் பாஸ்கெட்லேயோ இல்லை ஸ்விக்கிலேயோ வாங்குறாங்க, இல்லை மை ஹார்வெஸ்ட்லேயே வாங்குறாங்க கூட இந்த ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் அதை பார்த்து எல்லோரும் வாங்கிடுவாங்க. கரெக்டாக அது ஒன்று தான் பார்ப்பாங்க. ஓகே ஆர்கானிக்காக வாங்கிடலாம், லைக் ஃப்ரெஷ் ஃப்ரம் ஃபார்ம் இந்த மாதிரிலாம் நிறைய வந்து போட்டிருப்பாங்க. ஸோ வாட் ஆக்சுவலி வி லுக் இன் டு இட், எது நம்ம பார்த்து வாங்கணும்? பிரச்சனை வந்து எப்போ ஆரம்பிக்கும்னா ஒரு கெமிக்கல்ஸோ இல்லை இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் திங்ஸ் வந்து ஃபார்ம் ரொம்ப தூரமாக இருந்து ஃபார்ம் டு ஹோம் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா, இல்லை இதை ப்ரொடியூஸ் பண்ணவங்களுக்கு யார் எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியாது. இப்போ நீங்கள் கடையில் வாங்குற ஏதோ ஒரு துவரம்பருப்பு எந்த ஊரில் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னே உங்களுக்கு தெரியாது. அது 2 மாதம் ஆச்சா 10 மாதம் ஆச்சா கூட உங்களுக்கு சத்தியமாக தெரியாது. ஸோ அப்போ நீங்கள் அதை வாங்குறப்போ உங்களுக்கு அந்த டவுட்டுக்கு தான் செய்யும். ஸோ இந்த கொஸ்டின் ஆஃப் வேர் மை ஃபுட் கம்ஸ் ஃப்ரம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ மை ஹார்வெஸ்ட்டில் நீங்கள் வாங்குறது நாங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷுன்னு நாங்கள் சொன்னாலுமே 24 hours மெஜாரிட்டி. ஸோ நைட்டு பறித்த கேரட் காலையில் எங்களுக்கு வந்து சேருது, சேம் டே உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுறோம். கீரை காலைல பறிக்கிறோம், சேம் டே டெலிவரி பண்ணுறோம். ஸோ அதனால் உங்களுக்கு வேர் யோர் ஃபுட் கம்ஸ் ஃப்ரம்ன்ற கேள்வியை கேளுங்க. எண்ணெய் குடிக்க போனீங்கன்னா பொள்ளாச்சியா, எந்த ஊர்லேருந்து வருது, பக்கத்துலேயே திண்டிவனத்துலேருந்து வருதா அப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா தென் யூ ஃபைண்ட் அவுட். தேடி தேடி பழத்தில் சாப்பிட்றது இஸ் ஒர்த்து த எஃபர்ட்டுங்க. நீங்கள் எதையோ ஒன்று சாப்பிட்டு உங்கள் 40 வயசுலேயே நீங்கள் 60 வயசுக்கான ஹெல்த்தில் போய் கஷ்டப்பட்டு இஷ்யூஸ் ஆகுறதோ, வீட்டுக்கு கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்துட்டாங்க. ஸோ நம்ம பயந்து லைட்டராக போய் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் பெட்டில் படுத்துக்கிட்டு செலவு பண்ணுறதுக்கு இன்றைக்கி இந்த பொருள் எங்கே தரமாக கிடைக்கும், இந்த செக் எண்ணெய் எனக்கு வேணும், இதை யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, பக்கத்து வீட்டில் உள்ளவங்க அவங்க ஃபார்மில் போடுறாங்கன்னா போய் வாங்குங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு தெரியுது இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் ஆத்தென்டிக் சோர்ஸ், கெமிக்கல்ஸ் போடலன்னு. ஸோ எங்கெங்கெல்லாம் ஸ்மால் பிஸ்னஸஸ் லைக் மை ஹார்வெஸ்ட் ஃபார்ம்ஸோ இல்லை யாரெல்லாம் இருக்காங்களோ குட் ஃபுட்டுக்காக நீங்கள் எஃபர்ட் போடுறது உங்கள் ஹெல்த்துக்காகவும் உங்கள் ஃபேமிலி ஹெல்த்துக்காகவும் இட்ஸ் a வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நான் அதுதான் சொல்லுவேன். எங்ககிட்ட வந்து நிறைய பேர் கேட்பாங்க, அர்ச்சனா அவகேடோ செல் பண்ணோம் அப்படின்னா இந்த அவகேடோ எங்கேருந்து வருது அப்படின்னா நான் கொடைக்கானலில் இவங்க ஃபார்ம்லேருந்து வருது அப்படின்றதெல்லாம் நாங்கள் சொல்லுவோம். அண்ட் எங்கள் சோஷியல் மீடியா பார்த்தாலுமே ரியல் பீப்புளோட ஃபோட்டோஸ் தான் இருக்கும். எப்படி நாங்கள் விதை போடுறோம், மண்புழுவை நாங்கள் எப்படி நாங்கள் கொஞ்சம் எடுத்து அப்படின்ற மாதிரி எல்லாமே பிஹைண்ட் த சீன்ஸ் ஆஃப் ஃபுட்டு தான் நாங்கள் சொல்லுவோம். அப்படி தான் வி ஆர் ஏபிள் டு டெல் பீப்புள் தட் நான் கெமிக்கல் போடல, இவங்க இந்த கெமிக்கல் போடுவாங்க. ஆமாம், அவேர்னஸ் பேஸ்ட் தான் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா ஃப்ரெஷ்னா எல்லாரும் ஃப்ரெஷ் தான் சொல்ல போகிறாங்க. அப்படிங்கிறப்போ நீங்கள் அவேர்னஸை பில்ட் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட் யூர் டைம். இட்ஸ் ஓகே டு இன்வெஸ்ட் சம் மணி ஃபார் யுவர் ஹெல்த். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஆக்சுவலாக வந்து எல்லாருக்குமே ஒரு தாட் இருக்குது. ஈவன் எனக்குமே அந்த தாட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 to 3% சஸ்டைனபிலிட்டி அப்படின்றது சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்லி இவ்வளோ நாள் நான் நினச்சிட்டு இருந்தேன். நிறைய பேர் அப்படி தான் நினச்சிட்டு இருப்பாங்க. பட் நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க, சஸ்டைனபிலிட்டி இஸ் நாட் சாக்ரிஃபைஸ், இட் இஸ் ஆக்சுவலி சர்வைவல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் கமிங் டு த விமன் ஆண்டர்பிரனர்ஸ் பாட்காஸ்ட். தேங்க்ஸ் a lot, Mona Lisa.